ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோபி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மனுக்கான ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்டா. பட் டுடே 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 ஜிம்மனாக்காக வந்துடுச்சு. ரொம்ப நாளாக ஜிம்மனாக்கு எஃப்எஃப் வரல. ஸோ இனிமே அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோஸ் அப்லோட் ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் பர்ச்சேசிங் எல்லாம் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, பட் அதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி அந்த மாதிரி டேஸ் வந்துச்சுன்னா நான் முன்னாடியே போஸ்ட்டு போட்டுடுறேன். ஸோ தட் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க வேண்டாம் அன்றைக்கி வீடியோ வரும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி ஜிமினாவோட ஒன் ஷாட். தென் த டைட்டில் இஸ் மேரிட் வித் மை டாட்ஸ் ஃப்ரெண்ட் சன். ஸோ இதுதான் டைட்டில். உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ எப்படி உங்களுக்குள்ளே கல்யாணம் நடக்குது, என்னென்னலாம் நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்களோட லவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தென் வெல்கம் பேக் டு ஆமி எஃப்எஃப். நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு தென் ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ எதுவும் இல்லை, ஸ்டார்டிங் சினாரியோவே உங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு எம்ப்ளாயி, ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி, நல்ல ஒரு குட் சேலரி பேக்கேஜ். ஸோ ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க், நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் கேர்ள் மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்களோட நீட்ஸை நீங்களே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு கேர்ள். பட் ஸ்டில் யுவர் டேட் இஸ் தானோ. ஸோ உங்கள் அப்பா இருக்காங்கள, உங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு ஆசையை மட்டும் விட்டுட்டீங்க. பிகாஸ் அந்த ஸ்டடீஸ் எல்லாமே உங்கள் அப்பா தான் பண்ணாங்க. பட் உங்களோட கெரியரை ஃபுல்லாக சூஸ் பண்ணது எல்லாமே நீங்கள் தான். அவங்க அப்பாவுக்கு வந்து டோட்டலாக அந்த கெரியர் பிடிக்கவே இல்லைனாலும் கூட பொண்ணை ஆசைப்பட்டுட்டாளே அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பாருமா, உன் கெரியரை சூஸ் பண்ணிட்ட, பட் அப்பா யாரை காட்டுறனோ அந்த பையனை தான் நீ வந்து ஓகே சொல்லணும், அந்த டிசிஷனை மட்டும் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் உங்கள் அப்பா வாங்கியிருக்கார். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, டேடி அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு தெரியும் எது உனக்கு நல்லதுன்னு. அப்பா எதாக இருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் கொடுப்பேன். ஓகே, சரி ஓகே டேடி அப்படின்னு நீங்கள் சொன்னதும் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனாலயே நீங்கள் கெரியரில் இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே உங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு கால் வருது. உங்களுக்கு மாம் கிடையாது. ஓகே, நீங்கள் உங்கள் அப்பாவோட ஃபோனை பார்த்ததும் ஜஸ்ட் அந்த டேடி அப்படின்றத பார்த்து அடுத்த செகண்ட் ஒரு ஸ்மைல் டக்குன்னு அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. என்னம்மா எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன். நைஸ் டேடி, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன் ஒயன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வீட்டுக்கு எப்போ வர? என்ன டேடி இம்பார்ட்டண்ட்? ஏதாவது விஷயமா? அது யூனோ திஸ் இஸ் அவர் மாம் மந்த். உங்கள் அம்மா இறந்து போன மாதம் இது. நான் வரேன் டாடி, இன்றைக்கி நைட்டு வந்துடுறேன். நாளான்னைக்கு ஷுவராக நீங்கள் இருக்கணுமா? ஓகே, எஸ் டாடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, பாய், லவ் யூ டாட்டர் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா தராங்க. ஸோ லவ் யூ டு டாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு விட்டுருந்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ளைட் ஏறிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே உங்கள் அப்பா கிட்டே சொன்ன மாதிரி அதே மாதிரி நீங்களும் போயாச்சு. உங்கள் அப்பா கிட்டே ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு டாடி ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு நல்ல வார்மான ஒரு ஹக் உங்கள் அப்பாவை ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஒரு 30 seconds. தென் ஆஃப்டர் தட் அப்படி எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம வீட்டுக்கு வந்து. அப்பா தெரிஞ்சுதே, நீ வந்து ஏறக்குறைய 4 மாதம் ஆகுதுமா அப்படிங்கிறாரு. அவ்வளோ நாள் ஆகிடுச்சு நான் வராமல் அப்படின்னு உங்கள் அப்பா மறைக்கிறாரு. சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகேம்மா. சரி, கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் பண்ணணும். நான் போயிட்டு வெளியே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ யூ பெட்டர் ஸ்லீப், நல்லா தூங்கு. யாராவது வந்தாங்கன்னா அப்பா வெளில போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடு. ஓகே ஓகே டாடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஸோ நீ போய் தூங்கு, ரெஸ்ட் எடுமா. கதவை லாக் பண்ணிக்கோ, உள்ளே லாக் பண்ணிக்கோ. ஓகே டாடி. சரி, ஓகே, பாய்ம்மா. பாய் டாடி. ஸோ உங்கள் அப்பா போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் அதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டதால நீங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கண் அப்போ தான் சொருக்குது யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல். உங்களுக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. ஏன்னா நம்ம தூக்கு பாதிலே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா சில பேருக்குலாம் காண்டாகலாம். அந்த மாதிரி நீங்கள் காண்டாகிட்டீங்க. வேண்டாம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் அப்படியே டக்குன்னு இறங்கிட்டு அந்த ஒரு தலைவலி உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. டக்குன்னு ஒரு பயத்துலையோ இதுலையோ ஒன்றத்தில் நம்ம எழுந்திரிச்சோன்னா அப்படியே ஒரு மாதிரி தலை அப்படியே வின்னு வலிக்கவும். ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க, அதுதான் போகவே போகாது. அந்த மாதிரி உங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு எவன்டாவான்னு சொல்லிட்டு கதை ஓப்பின்ட்டு யார் அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்படி சொல்லிட்டு அந்த பையன் ஒரு நிமிஷம் வெடுக்குன்னு பயந்துட்டான். நீங்கள் அப்படியே சாரி யார் அப்படிங்கிறீங்க. அங்கிள் அங்கிள் தான், அவர் வெளில போயிருக்காரு. நீங்கள் யார் முதல்ல? அது இருக்கட்டும், நீங்கள் யார்? ஹலோ, இது என் வீடு, நீங்கள் யார் முதல்ல? வந்தது வராதவங்க நான்சிங்காக பேசிக்கிட்டு. மை நேம் இஸ் ஜிமன். அங்கிள் வர சொல்லியிருந்தாரு, அதான் வந்தேன். எதுக்கு வர சொன்னார் எங்கப்பா? இல்லை, ஆக்சுவலாக அங்கிள்கிட்ட தான் அதை பேசணும். அவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சனா நீ? ஆமாம், நான் இம்பார்ட்டண்டான பேசணும் தான். இம்பார்ட்டண்டான விஷயத்த நான் பற்றி பேசணும். ஓகே. ஆமாம், இந்த வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணா நீ? இவ்வளோ அரகெண்ட்டாக இருக்க? எப்போ அங்கிள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணார், இந்த மாதிரி அரகெண்ட்டான கேர்ளை? ஹலோ பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்கேன் மேன் நீ? அவங்களோட ஒரே பொண்ணான வயன்னா வேலைக்காரியாம? என்னை பார்த்தா நான் வேலைக்காரி மாதிரியா உனக்கு தெரியுது? இந்த மாதிரிலாம் இருக்கியா நீ? பொண்ணு வேற இருக்கா அவருக்கு? பொண்ணுன்னு சொல்கிற? இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தியாம்மா நீ? பொண்ணுங்கிறியே, அவரை பார்த்துக்க தெரியுமா உனக்கு? அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா உனக்கு? ஆளப்பாரு அப்படி சொல்லிட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. மிஸ்டர், வந்தது வராதம்மா என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுற. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. முதல்ல வெளியில் கிளம்பு, முதல்ல கிளம்புடா. அங்கிள் வரட்டும், அவர் கிளம்ப சொல்லட்டும், அப்புறம் நானே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். நீ அவங்க டாட்டர்னா பயந்துருவோமா? ஐயோ சாரி மேடம்னு சொல்லிவிடுவேண்ணா. பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. சரியான கிராக்காக இருக்குது. எப்படி தான் இவனெல்லாம் அப்போ பேசிகிட்டு இருக்காங்களோ, எப்படி இந்த பழக்கம் வந்துச்சு? பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான். எங்கள் அப்பா பேசுகிறதா இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு 50 வயசு 45 வயசு அங்கிளாக தானே இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன பையன்ட்டெல்லாம் பேசிட்டு ஏன் உயிரை வாங்குறாரோ தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு ஏதோ பண்ணித்தோல போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அப்படி நீங்கள் போகும்போது அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு அவங்க பட்டில் தட்டிட்டாரு. இச்சி அறிவில்லை. நான் தனியாக இருக்கேன்னு தெரிஞ்சு வேணுங்கன்னே என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறியா? அவனா நீ? இவ்வளோ கேவலமான மனுஷனை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. பார், நான் வந்து கொஞ்சம் நல்ல பொண்ணு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வர்றதுல அவரை அடிக்கிற மாதிரி கை ஓங்கி இருந்திருப்பீங்க. பட்ஸ்டில் அடிக்கலை, கொஞ்சம் அடங்கிக்கிட்டீங்க. அப்படியே அந்த இடத்த அப்படியே கிளம்பி டம்மின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு. என்னமோ ஒரு தேர்ட் பர்சன், அவன் யார் என்னன்னு கூட தெரியல, திடுத்தப்ப நம்ம பேக்கை தட்டினா நம்மளுக்கு கோவம் வராது, அந்த மாதிரி ஒரு கோவத்தில் திட்டிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. தூக்கம் வரல, தலைவலி இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்படியே தலையை பிடிச்சிட்டு ஐயோ எங்கடா அந்த ஒடுக்கலாம், எங்கடா அந்த தைலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் அப்படியே தேய்ச்சிட்டு அப்பா முடியலடாப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடான வாட்டர் அப்படியே ஃபேஸில் அப்படியே தெளிச்சுட்டே இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் உங்கள் அப்பா அப்படியே வராரு. வந்துட்டு உள்ளே வரல, பட் ஸ்டில் கலன்னு ஒரு சிரிப்பு, உங்கள் அப்பாவோட வாய்ஸ் கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது உங்கள் ரூம் வரைக்குமே நல்லா கேட்குது, கொஞ்சம் சத்தமாக சிரிக்கிறதால. பொறுமையாக நடந்துட்டு யார்கிட்ட தான் அப்படி அப்பா யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க. இட்ஸ் நன் அதர் தேன் ஜிமன். ஸோ ஜிமன்கிட்ட தான் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கதவை வெடுக்கணும் ஓப்பன் பண்ணிட்டு அப்பா என்னம்மா உள்ளே வாங்க. ஓகே. ஜிமன் உள்ளே வாடா. ஐயோ உங்ககிட்ட பேசிட்டு வெளியிலே வர நிற்க வச்சுட்டு பேசுகிறேன். நீங்கள் மட்டும் உள்ளே வந்தால் போதும் டேடி
அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படிங்க பார்க்குறாரு. பையன் அப்படிங்கிறாரு. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மட்டும் வந்தால் போதும் டாடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ இருக்க அவள் கிடக்குறா, நீ வா ஜிம்மன். இல்லை அங்கிள், நீ வா ஜிம்மன். அவெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு நீ வேற வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ட்ராக் பண்ணிட்டு இழுத்துட்டு போகிறாரு. உங்கள் அப்பா வந்து லைக் உங்களோட ஷோல்டர் அப்படியே நல்லா இடிச்சுட்டே போயிருப்பார். ஏன்னா கதவை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை எதிர்த்துக்கிட்டு உங்கள் அப்பா வந்து உள்ளே போனால் இடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி போகிறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டு அப்படியே இந்த ஜிம்மனே பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே லைட்டாக திரும்பிட்டு டடக்குன்னு கண்ணடிக்கிறாரு. ஐயோ, இவனை பற்றி ஏன் எங்கள் அப்பாவுக்கு தெரியலை? அப்பா, என்னம்மா, கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும், ப்ளீஸ் வரீங்களா? இருமா, ஜிம்மன் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் டாடி. ஓகே, ஜிம்மன் ஒரு நிமிஷம் இருறா, நான் நியூஸ் பேப்பர் படி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு என்னம்மா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவோட ஹேண்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு கிச்சன்கிட்ட போய்ட்டு எதுக்கு இந்த மாதிரி பசங்கள்ட்டெல்லாம் முதல்ல பழக்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு அவன்கிட்ட என்னம்மா அப்படிங்கிறாரு. ஜிம்மன் அப்படியே இந்த நியூஸ் பேப்பரை உட்காந்துட்டு அப்படியே கேஷுவலாக படிச்சுட்ருக்காரு. அவன் மொழியே சரியில்லை பாருங்களேன், நல்லா திருட்டு மொழி மாதிரி இருக்கான். இந்த வீட்டில் உள்ளது ஏதாவது பொருளை திருட்டுட்டு போயிட்டு போகிறான்ப்பா. ஐயோ, அவன் அப்படிப்பட்டவன் கிடையாதுமா டாடி, நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க. இவனை மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எதுக்குப்பா இந்த மாதிரி வயசு பசங்க கிட்டலாம் நீங்கள் பேசுகிறீங்க? எதுக்குமா கோவப்படுற? அவன் நல்ல பையன் தான், கொஞ்சம் விளாட்டுத்தனம் ஜாஸ்தி, அவ்வளோதான். விளாட்டுத்தனம் ஜாஸ்தி? எதெல்லாம் விளாட்றான் கரமம் போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே காண்டாகுது. ஏதாவது சொன்னியாம்மா? ஒன்றும் இல்லை. சரி, சீக்கிரமாக அவன்கிட்ட பேசிட்டு மேலே இந்த வீட்டை விட்டு தரத்துங்க அவனை. சரி, ஓகே ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடுக்க தானம்மா சொன்ன, நீ ஏம்மா வந்த? நீங்கள் சிரிக்கிறது தான் உலகத்துக்கே கேட்குற மாதிரி சிரிக்கிறீங்களே, அப்புறம் என்ன எதுன்னு தெரியாமல் வருவாங்களாம்மா? நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டபக்குன்னு அந்த இடத்த விட்டு போகிறீங்க. எங்கள் ஜிம்மின்னு உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. டேய், நீ என்னடா குடிக்கிற? ஜூஸ் ஏதாவது ஆரஞ்சு ஜூஸு? இல்லை அங்கிள், வேணாம் அங்கிள், ஓவராக ஃபார்மாலிட்டி பார்க்காதடா, இந்த வீட்டுக்கு வர பையனாக இருக்கேன் நீனு. அந்த குடி. ஆனால் உங்கள் பொண்ணு ஒத்துக்க மாட்டா போலையே அப்படி சொல்லி எதுவுமே சொல்கிறாரு. அவளை பார்த்துக்க அப்படிங்கிறாரு. ரியலி அங்கிள் அப்படிங்கிறாரு. நடந்தால் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட உரண்டை எடுத்து வச்சுருக்கேன், என்னடா பண்ண? அதனால தான் அவள் கொந்தளிச்சு போய் கிடக்காளா? அப்படி என்ன பண்ண? இதுக்கு முன்னாடி வந்தேன், பேக்கை தட்டிட்டேன். அட பாவி, என்கிட்ட அதை சொல்லுவியா அப்படிங்கிறாரு. இருங்க, இன்னும் மேட்ருக்கு இன்னும் வரல. என்னடா பண்ண? அதுக்கப்புறம் இப்போ வரும்போது கூட கண்ணடிச்சவங்க பொண்ணை பார்த்து அந்த காண்டில் தான் அவங்க பொண்ணு போகுது. அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறது நானும் தெரிஞ்சா உன் பொண்ணோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா சொல்லவே நடத்தி காட்டுற. அதுதான் இந்த ஜிம்மன். ஒரு மாதிரி நல்ல விதமாக போனால் அது நல்லாவே இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி திராஜடி, இந்த மாதிரி ஒரு சிலுசிலுப்பு, ஒரு மாதிரி கலகலப்பு, இந்த முணுமுணுப்பு இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மாதிரி கிளுகிளுப்பாக இருக்கும் கல்யாணம் அப்படிங்கிறாரு. எப்படி, நான் உன்னை பற்றி சொல்லட்டுமா இல்லை நீ ஆரம்பிக்கிறியா? உங்கள் பொண்ணை பற்றி தெரிஞ்சதில்ல, இன்னும் கொஞ்சம் நான் விளாட்லாமான்னு இருக்கேன். டேய், அவள் உன்னை வெறுக்கிற மாதிரி போயிட போதுடா, அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும்டா. நான் பார்த்துக்கிறேன். டே, கல்யாணத்துக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கியேண்டா. என்ன அங்கிள், இந்த பாரு, ஓரளவு தான் அவளை சீண்டு, சும்மா சீண்டிட்டு இருந்தா வச்சுக்கோ, அடிச்சு நிமித்து எடுத்துடணும் சொல்லிட்டான். சரி, ஓகே 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 ஓகே, கூல். சரி, ஆன்ட்டிக்கான விஷயத்த பார்க்கலாம். நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியாச்சு, அதுக்கெல்லாம் ஆளெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இனி என்ன பண்ணணும் அங்கிள் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் இருக்குடா அதெல்லாம் இருக்குடான்னு சொல்லிட்டு இங்கே ஆன்ட்டிக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதாவது உங்கள் அம்மாவுக்கு அந்த திதி கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இப்போது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த 2 டேஸில் அந்த ஒரு நாள் அவர் வந்துட்டு தென் போயிருப்பார். அந்த இன்னொன்று ஒரு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே அவர் டிஸ்டர்ப் ஆகி உங்கள் வீட்டுக்கு வரல, ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்டே பேசியிருப்பார். தென் இப்போ டைரெக்டாக அந்த கல்லறை இருக்கும்ல,
அந்த கல்லறையில் போயிட்டு ஃப்ளார்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச அந்த ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, சாப்பாடு அதெல்லாம் எடுத்துகிட்டு படைச்சிட்டு தென் ரிட்டர்ன் பேக் வர மாதிரி. ஸோ இங்கே அந்த மாதிரி கொஞ்சம் சேட் ஆஃப் இந்தியாவா அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி அந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு கண்ணுக்குள்ளே நிற்கிது. அப்படியே உங்கள் அம்மாவை நினச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும் அப்படி தான் இருக்கார். இப்போது காரில் அப்படியே உங்கள் அப்பா நீங்கள் பஞ்சஸ் ஆஃப் ரோஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கல்லறைக்கு போயிட்டு அப்படியே அந்த ரோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அங்கே பிரம்மாண்டமாக நிறையா செலப்ரேஷன், அதாவது எப்படி செலப்ரேஷன் கிடையாது, டெக்கரேஷன்ஸ்லாம் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஜிமின் தான் பண்ணி வச்சுருக்காரு. அந்த அந்த கல்லறையை சுற்றி ஃபுல்லாகவே பூவாக பெட்டல்ஸாக அப்படியே இருக்குது, நிறையா அப்படியே இருக்குது. எல்லாத்தையுமே அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ஜிமினே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வச்சுருக்காரு. இங்கே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஜிமின் வந்து கொஞ்சம் ஒரு 10 ஃபீட் தள்ளி நின்றுட்டு இருந்திருப்பார். அப்போ ஆனால் நீங்கள் பார்க்கல. கீழே குனிஞ்சு ஒரு மாதிரி சோகமாக இருக்கும்போது நம்ம கீழே குனிஞ்சிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போக மாட்டோம். அந்த மாதிரி நடந்து போயிட்டு பூவாக இருக்கும்போது யாரா நம்மளுக்கு முன்னாடி முதல்ல வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த கல்லறையை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தொலைவிலேருந்து ஜிமின் நிற்கிற மாதிரி தெரியுது. இவனை ஸ்கிப் பண்ணிவிடு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க. பிகாஸ் இட்ஸ் யுவர் மாம்ஸ் டே. ஸோ அதில் வந்து நீங்கள் இவனை நினச்சி ஒரு மாதிரி கடுப்பாக தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க. ஸோ அப்படியே உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது போல். அந்த அவங்க அம்மாவோட கல்லறைக்கு பக்கத்துலேயே நீங்களும் உங்கள் அப்பா உட்காந்துட்டு லைக் அதோட மெமரிஸை நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். மாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்துச்சுலப்பா, அப்போது இந்த மாதிரி நான் சண்டை போட்டேன், நீங்கள் என்னை திட்டினீங்க, நான் கோவப்பட்டு அம்மாவை கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பழசெல்லாம் சொல்லும் போது உங்கள் டேடிக்கும் சரி உங்களுக்கும் சரி அப்படியே கண்ணிருந்து கண்ணீராக வருது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எமோஷ்னலாக போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜிமினும் அப்படியே உங்கள் அங்கிள், அதாவது உங்கள் அப்பாவோட பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அங்கிள் விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானம்லாம் படுத்துகிறாரு. ஸோ படுத்திட்டு இங்கே வந்து அவங்க அப்பா டக்குன்னு அவங்களோட ஒய்ஃபோட கலரையை பார்த்துட்டு மாலா அப்படிங்கிறாரு. அப்படியே எல்லாருமே அட் த மோமெண்ட் அப்படியே அந்த கல்லறையை பார்க்குறாங்க. இதுதான் நம்ம பொண்ணோட வருங்கால புருஷன். இவனுக்கு தான் நான் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். இதோட ஒரு நல்ல நாள் இருக்க முடியுமான்னு தெரியல. அதனால தான் இந்த நாளில் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். எப்படி உனக்கு நம்மளோட மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா மாலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கல்லறையை தொட்டுட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் டக்குன்னு நின்றுட்டீங்க. டாடி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்து திரும்பி கேட்குறீங்க. எங்கள் ஜிமனும் நின்றுட்டாரு, உங்கள் அப்பாவும் நிற்கிறாரு. உங்கள் அப்பா அதுக்காக பெருசாக ரியாக்ட் எதுவுமே பண்ணலை. அப்படியே பொண்ணோட ரைட் ஹேண்ட் அப்படியே எடுத்துகிட்டு ஜிம்மனோட ரைட் ஹேண்ட் அப்படியே வாங்கிட்டு அப்படியே அந்த கல்லறைக்கு முன்னாடி அப்படியே சேர்த்து வைக்கலான்னு இருக்காரு. வெடுக்குன்னு அப்படியே நீங்கள் உங்கள் ஹேண்டை எடுத்துட்டீங்க. டாடி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் முதல்ல, அதுக்கான ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்தால் அது இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு, பிகாஸ் அவர் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் உங்களுக்கு சத்தியமாக ரொம்ப காண்டாக இருந்திருக்கும். ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஒரு பையன் இந்த அளவு பண்ணான்னா நம்மளுக்கு கோவம் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட போய் இவன் தான் வந்து நம்ம ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் சொன்னால் அதுவும் காண்டாகாது. அதனால ஒரு கடுப்பில் அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. உங்கள் அப்பா அப்படியே திரும்பிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் கெரியருக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்காம்மா? ஆமாம், அது எதுக்குப்பா இப்போ ஞாபகப்படுத்துறீங்க? உனக்கான மாப்பிள்ளையை நான் தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆல்ரெடி நான் தேர்ந்தெடுத்துட்டேன். இவன் என் ஃப்ரெண்டோட பையன். யார்? என்னோடய ஃப்ரெண்டு விமல் இருக்கான்னு, அவனோட ஒரே சன் சிமன். நீ உன் கெரியரை பேஸ் பண்ணி நீ கொஞ்சம் வெளியில் அந்த மாதிரி போயிட்ட. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இவனோட அப்பாவும் சரி இவனும் சரி என்னை நல்லா டேக் கேர் பண்ணாங்க. இவன் என்னை பார்த்துக்கிற விதத்திலே எனக்கு நல்லா தெரிஞ்சதும்மா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான்.
இந்த வீட்டில் நீ இல்லாத குறையே அவன் போக்கிட்டான்னு கூட சொல்லிக்கலாம். அங்கிள் 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 அங்கிள்னு உயிரே விட்டான். இந்த மாதிரி ஒரு பையன் நீ தேடினாலும் கிடைக்க மாட்டான். தயவு செஞ்சு நீ கொடுத்த வாக்க மீறாமல் இவனை கல்யாணம் பண்ணிக்கோமா. இதுதான் அப்பாவோட ஆசை. முடியாது டாடி. இவனுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த பையனை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன். பட் இவனை என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா இவன் என்னென்ன பண்ணான்னு? இதை பாருமா, அவன் சும்மா எதாக இருந்தாலும் பண்ணிட்டு போகிறான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயத்துக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். அம்மாவுக்கு முன்னாடி, கல்லறைக்கு முன்னாடியே நான் சத்தியம் பண்ணுறேன். லைஃப் லாங் இவனை ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நீ சத்தியமாக ரிக்ரெட் பண்ணவே மாட்டேம்மா. அதுக்கு நான் கேரண்டி. அவன் கேரக்டர் எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவன் தாம்மா உனக்கு ஏற்ற பேர். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கூடா செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அம்மாவோட கல்லறைக்கு முன்னாடி அப்பாவோட ஆசையை கேட்டு ஒரு மாதிரி கில்ட்டான நிற்கிற ஒரு பொசிஷனில் உங்களை நிற்க வச்சுட்டாங்க. உங்களால் அந்த இடத்துல மறுத்து பேசவே முடியல. அம்மாவோட அந்த ஃபியூனரல்ஸ்னு சொல்ல முடியாது, அம்மாவோட இறந்த நாள், ஸோ எவ்ரிதிங் இந்த இடத்துல போய் நம்மளை பிளாக் பண்ணிட்டாரே அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த இது என்ன பண்ணுறதுனே தெரியல. வேறு வழியே இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஜிமினாவை பார்க்குறீங்க. இங்கே ஜிமினாக்கு லைட்டாக சிரிப்பு வருது. இப்போ ஜிமினோட ஹேண்ட் வருது. அவங்க அப்பா பிடிச்சிட்டு அப்படியே உங்களோட ரைட் ஹேண்டையும் சேர்த்து வச்சுட்டு, இவங்க தான் நம்ம பசங்க, பாரு மாலா, உன்னோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. ஸோ இந்த சீன் இங்கே கட் ஆகுது. அப்படியே டைரெக்டாக இங்கே கார் போகுது. டைரெக்டாக ஜிமினோட வீட்டுக்கு தான். இட்ஸ் லுக் லைக் ஒரு பங்களா. அங்கே நிறையா மெய்ட்ஸ் இருக்காங்க, கார்டன் இருக்குது, ஃபுல்லாக நடந்து போகிறதுக்கே அவ்வளோ பெரிய பாத் மாதிரி இருக்குது. ஸோ நிறையா அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்க வீட்டிலே வளர்க்குறாங்க. டாகு, கேட்டு, ரேபிட்டு, ஹென்னு, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வளர்க்குறாங்க. பேரட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்படியே பொறுமையாக போகிறீங்க. இது யார் வீடுப்பா அப்படிங்கிறீங்க. வருங்கால மாமனார் மாமியார் வீடு, உன் புருஷ வீடுன்னு சொல்லிக்கங்க தைரியமாக. நீங்கள் அப்படியே ஜிமினாவை பார்க்குறீங்க. டக்குன்னு கண்ணடிக்கிற சே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டீங்க, இவன் ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்ததும் கடன்னு டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஜிமின் அப்படியே டக்குன்னு அவங்க பக்கத்தில் வந்துட்டு நம்மளும் இதுமாதிரி ஹக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்ககிட்ட. நீங்கள் முறைச்சிட்டு அப்படியே டக்குன்னு தள்ளிக்கிறீங்க. இவன் என்னடா அவன் எப்போன்னு இருக்கான் போல, ஐயோ எங்கள் அப்பாவுக்கு ஏன் புத்தியே வர மாட்டேது, இவனை போய் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காண்டாகுது. ஸோ என்னடா என் மருமகளே அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. வாமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டு போல். எல்லாருக்குமே அங்கே க்ரீன் சிக்னல் தான் உங்களை தவிர்த்து. எல்லோரும் வந்ததும் இங்கே வாடி மருமக வந்திருக்கா, என்னடி நீ என்னங்க சொல்கிறீங்க, ஒயின் வந்திருக்காளா, ஆமாண்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் உங்கள் மாமியார் அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இருமா என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. தடவை வீட்டுக்கு வர ஆரத்தி எடுக்காமல் இருக்க முடியாதுல்ல, இங்கே வாங்க சீக்கிரம் போய் ஆரத்தி கரைச்சிட்டு வாங்க. இதெல்லாம் ஏன்பா அப்படிங்கிறீங்க. விடுமா அவங்க அப்படி தான் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. எடுத்துருவாங்க ஜிமின் பக்கத்துலேயே நில்லுடா அப்படின்னு நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு திரும்புறீங்க. எங்கள் ஜிமின் சரிம்மா அடுத்துட்டு வெடுக்குன்னு அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவன் பக்கத்தில் நான் நிற்கிறதா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஒரு கண்ணு, வரவு கண்ணு, எல்லா கண்ணு, அப்படியே அந்த கண்ணு இந்த கண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமினோட ஹேண்ட் அப்படியே டப்படன்னு வந்துடுச்சு. அப்படியே டக்குனு உங்கள் இடுப்பை பிடிச்சிட்டாரு. நீங்கள் கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த கையை அப்படியே தள்ளி விட்டுறீங்க, இடுப்பில் இருக்கிற கையை. எடுத்ததும் இதை போய் வெளில போய் கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் அவரையும் வரவேற்கவே. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், விமல் அங்கிள் தெரியும். ஆனால் பையன் இருக்கிற மாதிரி ஏன் பையன்கிட்ட சொல்லவே இல்லை. நீ படித்ததே வெளியூரில்,
வேலை பார்க்குறதோ வெளியில், எல்லாத்துலேயுமே நீ வெளியில் தான் இருக்க. நான் அப்புறம் எப்படிம்மா இதெல்லாம் உன்கிட்ட காட்டுறது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபோட்டோ உங்களோடது இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கீங்க. காலேஜ் படித்தோன்னா நம்ம வந்து அதில் ஏதோ கல்ச்சுரல்ஸில் ஈவெண்ட்ஸில் இருக்கும் போது சாரீ கட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா காலேஜில். அந்த மாதிரி ஏதோ ஓணம் ஃபெஸ்டிவல் போல் அதில் நீங்கள் மலையாளி ட்ரெஸ், அந்த ஒயிட் கேரளா அந்த சேரீ ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அந்த ஃபோட்டோ ரொம்ப பார்க்க கேண்டிட் பிக்கு, ரொம்ப கார்ஜியஸாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை வந்து பெரிய ஃப்ரேம் பண்ணி ஹால்லையே இருக்குது. அதை பார்த்ததும் அப்பா, என் ஃபோட்டோ ஏன்ப்பா இவங்க வீட்டில் அது ஹாலில் இருக்குது? அந்த ஃபோட்டோ எடுத்ததே எடுத்தவன்ட்டே அப்படின்னதும், யார் எடுத்தா? அந்த ஃபோட்டோவிலே இருக்கே. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கிட்டக்கு போய் பார்க்குறீங்க. கீழே இட்ஸ் நன் அதர் தேன் ஜிமின். ஸோ ஜிமின்னு இருக்குது, டேட்டு முதற்கொண்டு எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஜிமினா அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த மனுஷனை பார்த்து திரும்புகிறீங்க. இங்கே அப்படியே அந்த பெருசுங்கெல்லாம் கயண்டுக்குச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் பர்சனலாக பேசிக்கிட்டோம், நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே தள்ளி போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே கிட்டக்கு வந்துட்டு, இந்த ஃபோட்டோ நீ எடுத்த? நான் ஒரு வடிவேலு படம் பார்த்தேன். 23ஆம் புலிகேசி இம்சை அரசன் ஒரு படத்தில். அதில் வந்து கட்டுடன் மேனின்னு சொல்லிட்டு ஒருத்தவனை வந்து அப்படியே 6 பேக்ஸோட ஒருத்தவனை நிற்க வச்சுட்டு இவரோட ஃபேஸை தூக்கி அந்த 6 பேக்கோட அப்படியே கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆர்ட் வரைவார். அந்த மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபரோ இல்லை என் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு கீழே அப்படியே உன் பேர் போட்டு அதோட க்ரெடிட்லாம் நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கவே, பேசி முடிச்சிட்டிங்களா மேடம் அப்படிங்கிறாரு. சொல்லி முடிச்சாச்சு. நீ முதல்ல கண்டென்ட்டை யோசிக்கிறத விட்டுட்டு உண்மை என்னவோ அதை மட்டும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, உனக்கு என்ன உண்மையை தானே தெரிஞ்சுக்கணும். அப்போது கொஞ்சம் நான் ப்ரைவேட்டாக பேசணும். நான் அப்போ சொல்கிறேன். எதாக இருந்தாலும் இங்கே சொல்லிட்டு போ, டேய் சொல்லிட்டு போடா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த மனுஷன் இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த செகண்ட் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்காரு. உன்னை தான் கேட்குற, முதல்ல சொல்லிட்டு போ அப்படி சொல்லிட்டு டடக்குன்னு அவரோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே கிராப் பண்ணிட்டு இழுக்கிறீங்க. நீ தெரிஞ்சுக்கணுன்னா என்ன ஃபாலோ பண்ணி என்கிட்டேருந்து உண்மையை வரைச்சி தெரிஞ்சுக்கோ. அந்த அளவு பருப்பு பிடிங்க கிடையாது, எனக்கு தெரியும். நீ ஃபோர்ஜரி தான் பண்ணியிருக்க. சும்மா அதை சமாளிக்கிறதுக்காக என்னை இப்படி டைவெர்ட் பண்ணிட்டு போகிற, அப்படி தானே? அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போகிறாரு. முடியாது, நான் எதுக்கு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகணும், நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இவன் ஏதாவது சொல்லுவான், ஏதாவது செய்வான், சாக்கு இருந்தால் முத்தம் கூட அடிப்பான். எனக்கு இது தேவையே கிடையாது. யார் அவங்க யாருன்னு கூட பார்க்காம எல்லாருக்கும் முன்னாடி என்னை இடுப்பில் கையை வச்சவன் இவன் தனியாக அழைச்சிட்டு போய் என்னத்தை பண்ண போகிறானோ. நம்பாதடி, நம்பாத, இங்கேயே அவங்களோட பெரியவங்களோடையே உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. பட் அந்த க்யூரியாசிட்டி அந்த தூண்டிட்டு போயிட்டார் அந்த மனுஷன். மனசு கடந்து படப்படன்னு அடிச்சுக்குது. இன்னும் வேறு என்ன அவன் சொல்லுவான்? நிஜமாகவே அந்த ஃபோட்டோ எடுத்தது அவன் தானா? அப்படி என்னத்தை தான் அவன் சொல்ல போகிறான் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருந்ததால் வேறு வழியே இல்லாமல் உங்கள் மனசு அவன் போன போக்கிலே அப்படியே போயிடுச்சு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போயிடுச்சு. டைரெக்டாக அவரோட ரூமுக்கு தான் அவர் போயிருப்பார். நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு, நான் வந்துட்டேன், இதுக்கு மேலே எங்கேயாவது போவியா என்ன? இல்லை, இதுதான் நம்ம ரூமு. வேணா கல்யாணத்துக்குலாம் ஓகே சொல்லி கையெல்லாம் பிடிச்சிட்டா அப்போ நம்ம ரூமு தானடி? டீ போட்டு பேசுகிற, ஹலோ, அதுக்கெலாம் நான் இன்னும் உனக்கு பெர்மிஷன் தரல. சரி, அது இருக்கட்டும், என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அங்கே பெட் இருக்கும், அந்த பெட்டில் அப்படியே உட்கார்றாரு. அந்த ஃபோட்டோ நிஜமாக தான் நீ எடுத்தியா? ஆமாம். அப்புறம் என்னால் அதை நம்ப முடியல. ஓ, ஸோ நான் உனக்கு நான் ப்ரூவ் பண்ண அப்படி தானே? எக்ஸாக்ட்லி, அது நீ தான் எடுத்தங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும். சரி, ஓகே, இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குனு எழுந்திரிச்சு அந்த பெட்டுக்கு கீழே ஒரு இழுக்கிற மாதிரி இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரேக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே இழுக்கிறாரு. 50 ஆல்பம்ஸ் இருக்குது அது உள்ள. ஸோ அதில் ஒரு ஆல்பம் அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வா அப்படிங்கிறாரு. இங்கே வா. சரி,
பொறுமையாக நீங்கள் வரீங்க. இதை பார், டடன்னு திருப்புறாரு. ஓணம் அப்படிங்கிறது தான் அந்த ஆல்பமே ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா. இதை பார், இந்த ஃபோட்டோஸில் நான் எடுத்தது இது. நான் ஆக்சுவலாக எனக்கு ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இட்ஸ் மை பேஷன். ஸோ நான் தான் எடுத்த பிக், அதை தான் நான் ஆல்பமாக போட்டிருக்கேன். நீ பண்ணுறத பார் பார் பார். இதெல்லாம் உன்கிட்டே இந்த ஃபோட்டோஸ் இருக்காது. இதெல்லாம் அப்புறம் எப்படி என்கிட்ட இருக்கும்? எவன்கிட்டையாவது சுற்றுந்திருப்ப. அறிவு எப்படி உன்னை வேலையில் சேர்த்தாங்கன்னு தான் தெரியல. சரி ஏய் அப்படிங்கிறீங்க. சரி சரி விடு விட விட இரு. நானும் அந்த இடத்துல மெமரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் ஃப்ரெண்டை விட்டு எடுக்க சொன்ன ஒரு ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருப்பார். அப்படியே அவருக்கு பின்னாடி நீங்கள் வந்து அந்த கேரளா சாரி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி, அவர் வந்து அப்படியே ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி, அது யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இப்போ நம்புறியா அந்த இடத்துல நான் இருந்தேன்னு? நீ இருந்த சரி, இந்த ஃபோட்டோ நீ தான் எடுத்தியா? எனக்கு தெரியும் இந்த கொஷினும் நீ கேட்பேன்னு. பார், என் ஃப்ரெண்டு என்னையே கேண்டிடாக எடுக்கும் போது பார், என்னோடய லென்ஸில் நீ தெரிகிற அந்த ஃபோட்டோ வந்து அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை அவர் பார்க்குறாரு. அந்த பிக்கு நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமான்னு ப்ரீவியஸில் போய் பார்க்குறாரு. அதான் அவரோட ஃப்ரெண்டு வந்து கேண்டிடாக ஃபோட்டோ மாதிரி எடுத்திருக்காரு. பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஆடி போயிட்டீங்க. அப்போது உனக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? ஓஎஸ் முன்னாடியே தெரியுமே. உனக்கு உனக்கு என்னை ஏன் பிடிச்சிருக்கு? ஏன் பிடிக்கல? அழகாக இருக்க. அப்புறம் லிப்ஸ் பார்க்க ரொம்ப கார்ஜியஸாக அழகாக பிங்க் கலரில் இருக்கு. பட்டில் அடிக்கிறதுக்கு நல்லா சதை பத்தலாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. சி, யாராவது இதுக்கெல்லாம் போய் லவ் பண்ணுவாங்களா? தெரியும் உன்னோட கேவலமான புத்தி இவ்வளவு தான் எனக்கு தெரியும். யூ ஆர் ஜஸ்ட் லவ்விங் ஃபார் அ லஸ்ட் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமான்னு வச்சுக்கோயேன். உன்னை ஒரு தடவை இல்லை, ஒவ்வொரு நாளும் அப்படி பண்ணாதாண்டி, அப்படி பண்ணாலுமே ஆசை குறையாதுன்னே வச்சுக்கேன். உன்னை மாதிரி ஷேப்பில் உன்னை மாதிரி ஒரு பீஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு ஏற்ற பேசு நீ தான். உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் முறைக்கிறீங்க. நான் கூட என்னை வந்து காலேஜ் டைம்ஸ்லேருந்து என்னை பார்த்து அதனால் பிடிச்சி நீ வந்து என்னை லவ் பண்ணியோன்னு நான் கூட கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி கொஞ்சம் நேரத்தில் நீ ஒரு நல்லவனோன்னு நினச்சேன். உன்னை தர மட்டமாக்கிட்டல. இப்போவே இந்த மேரேஜை கால் ஆஃப் பண்ணுறேன் பாரு, 1 minute அப்படிங்கிறாரு. என்ன எனக்கு கல்யாணம் நடக்கும். ஏன் அவ்வளோ தைரியமா உனக்கு? எங்கள் அப்பா நான் சொல்கிறது கேட்பார். கேட்க மாட்டார். அது திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்க. இல்லை 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 இல்லை, நான் இந்த இடத்துக்கு வரும்போது ஒன்று சொன்னேன்ல, வந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே வந்தால் நீ இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் உண்மைகள் தெரிய வரும்னு. ஆமாம், அந்த ஒரு சில விஷயங்களில் இந்த ஒரு விஷயத்த நீ இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கோ. என்னது? உனக்கு எடுக்கிட்ட 3 நாளில் கல்யாணம். இது சீரியஸாக தான் சொல்கிறேம்மா. நீ அப்படியே போய் உங்கள் அப்பா கிட்ட போய்கில் போ. போ 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 போ. போய் சொல்லாதடா, சத்தியமாக போய் சொல்லாத. எனக்கு கொல்ல காண்டாகுது. போய் கேளு, கதவு அங்கே தான் இருக்கு. போய் கேளு போ. இருக்கட்டும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதவை வந்து அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அது அன்லாக் ஆகலை. இதில் அன்லாக் பண்ணு. என்னாச்சு? கொஞ்சம் தள்ளு அப்படிங்கிறாரு. தள்ளி நிற்கிறீங்க. இப்போ வேணுங்கன்னே உரசிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. தள்ளி தானே நிற்கிறேன். எனக்கு அது கரெக்டாக தான் கம்ஃபர்டபுளாக அந்த பிளேஸில் நின்னா தான் எனக்கு அன்லாக் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டீங்க. என்னாச்சு?
ஏதாவது லாக் பண்ணுறதுல டபக்குன்னு அடிச்சிட்டியா? ஆ ஆமாம். ஐயோ அப்படிங்கிறாரு, தலையில் கை வைக்கிறாரு. என்ன ஆச்சு? என்னோட கதவு ஃபாஸ்ட்டாக அடிக்கக்கூடாது, அடித்தா லாக் பண்ணிடும். அன்லாக் பண்ணுறதுக்கு வெளியில் இருந்து யாராவது வந்தால் தான் அன்லாக் ஆகும். என்ன மேன் சொல்கிற? யாராவது இப்படிப்பட்ட சிஸ்டத்தை வைப்பாங்களா? நான் வச்சுருக்கேனே, ஏன் அந்த மாதிரி வைக்கிற? எனக்கு நிறைய கோவம் வருது. அந்த கோவத்தினால நான் டபுள்னு சொல்லிட்டு கதவெல்லாம் நான் நல்லா உடச்சிட்றேன், இல்லைனா டப்புன்னு சாத்திடுறேன். அந்த கோவம் எனக்கு கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா பண்ண டெக்னிக் தான் இது. ஸோ நான் வந்து டம்மில்னு அடித்து கதவை சாத்திட்டேன்னா நான் லாக் ஆகிடுவேன். அந்த கோவம் அதுக்கப்புறம் நான் படக்கூடாது, யாராவது வந்தால் தான் அன்லாக் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு. போ, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறாரு. ஏதாவது பண்ணுடா, ஃபோன் பண்ணு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு. இரு, என் டேடிக்கு. ஐயோ, ஹாலில் வச்சுட்டு வந்துட்டேன் என் மொபைலில். சரி நீ, நானும் ஹாலில் வச்சுட்டு வந்துட்டேன். நிஜமா நீ ஃபோனை எடுத்துகிட்டு வரலையா அப்படி சொல்லி அவரோட பேக்கெட்டில் கூசுது அப்படிங்கிறேன். சி அப்படி சொன்னீங்க சொல்லிட்டு, ஓ ஃபோன் இங்கடா அப்படிங்கிறீங்க. நானும் அதான் சொல்கிறேன், நான் ஹாலில் வச்சுட்டு வந்துட்டேன்னு. இப்போ இப்போ எப்படி கதவை ஓப்பன் பண்ணுறது? கத்தவும் முடியாது. ஏன் சவுண்ட் ப்ரூஃப் கதவு என்னோட இதில் பாரு, அங்கே பாரு. எனக்கு மியூசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி பாப் மியூசிக் அதெல்லாம் கேட்பேன்னா கொஞ்சம் டும்மில் சத்தம் கேட்கும். என்னோடய ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் மாம் அண்ட் டேட். ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை சவுண்ட் ப்ரூஃபாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று, என்னடா வாலுமே சவுண்ட் ப்ரூஃப் டி. நீ பேசாமல் அதுக்கு ஜெயிலுக்கு போயிடு, அதுதான் உனக்கு சரியாக இருக்கும். என் உயிரை ஏன்டா வாங்கி தொலைகிற? இப்போ நான் எப்படி வெளில போகிறது? யாராவது என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாவப்பட்டு கதவை திறந்தது தான் உண்டு. வந்துட்ட அன்லாக் பண்ணுறதுக்கு சாவி இல்லையா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்கா? எங்கே இருக்கு? இரு, நான் யோசிக்கிறேன். எங்கேயோ வச்சேன். எங்கே வச்சேன் இருடி, யோசிக்கிறேன். எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிக்கிறாரு. ஞாபகம் வந்துட்டா. அந்த செல்ஃபில் வச்சியா, இந்த செல்ஃபில் வச்சியா, இந்த அலமாரியில் வச்சியா, எங்கே வச்ச? இப்படிலாம் கேட்காத, இரு ஒரு நிமிஷம். ஞாபகம் வந்துட்டு. எங்கே தான் வச்ச? அப்போ சொல்லி தொலை, நானாவது எடுத்துகிட்டு வரேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சொல்லு ப்ளீஸ். நீ எனக்கு ஒரு முத்தாத்தா, நான் உனக்கு சாவி தரேன். எப்படி? கேவலமான ஐடியாவாக இருக்குது. தயவு செஞ்சு சாவி தந்துடு, இல்லைன்னா அசிங்கமாக கேட்பேன். நீ எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றை அப்படியே உன் பொம்மை பிடிச்சி நல்லா பிசைஞ்சி ஒரு முத்தா அடிக்கணுண்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணுண்டி. அப்புறம் தான் நான் அந்த கதவே ஓப்பன் பண்ண சொல்லுவேன். நீ என்ன ட்ராக்டர்னாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்காது. என் ஹெல்ப் இல்லாமல் இந்த ரூமை விட்டு நீ போக முடியாது. நான் நல்லவனாக இருக்கிறதால தான் முத்தத்தோட ஒன்று விட்றேன். இல்லைன்னா யோசிப்பார், கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது, எவனாவது இருந்தான் நேரம் மேட்ற முடியுமா? ஆனால் நான் நல்ல வண்டி பார்த்துக்க. இந்த மாதிரி இவ்வளோ சப்பையாக முடிக்கிற ஒன்று. டெசிஷன் மேக்கிங் சீக்கிரமாக பண்ணுங்கள். ஏன்னா கதவிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லேட் ஆக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிடைக்கிறது கஷ்டம். அதாவது அன்லாக் பண்ண முடியாமே போயிடும். செக்யூரிட்டி பர்பஸ் எதுவுமே கிடையாது என் ரூமில். நான் அந்த ப்ரைவேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸையும் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணல. சாய்ஸஸ் இட்ஸ் யோர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே போகும்போது, வேறு ஆப்ஷன் இல்லை, தயவு செஞ்சு எதையும் யோசிக்காத ப்ளீஸ் வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே க்ராஸ் பண்ணி உங்களை ஓவர்டேக் பண்ணி இப்படி போகிறச்ச வெடுக்குன்னு அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டு புத்தம் தானடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே
டபக்குன்னு அப்படியே இக்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே கொடுக்க போகிறீங்க. அதை மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உங்களை வந்து செவுத்தோடு அணைச்சிட்டு அப்படியே இந்த முத்தத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவரோட ஹேண்டு டடுன்னு கீழே போய் உங்கள் பட்டில் அப்படியே டமுக்குன்னு முடிச்ச ஒரு அமுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த முத்தம் கொடுத்ததுலேயே இப்படி டமுக்குன்னு உங்கள் லிப்ஸே வெளில வந்திருக்கு. ஃபுல்லாக குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு உங்கள் இது இருக்குல்ல பின்மண்டை அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அவரோட கிட்டக்கு வச்சுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமும் திருப்பியும் முத்தங்கள் பரிமாறிக்கிறது இருந்தாலும் திருப்பி அவரோட ஹேண்ட் கீழே போயிட்டு அப்படியே நல்லா பம்மை நல்லா டைட்டாக பிடிச்சிருப்பாரு. அதுக்கு உங்கள் பம் மேலே ஒரு ஒப்சஷன் வச்சுக்கோங்க. அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே ஒரு அப்படியே டக்குன்னு ஒரு செகண்டில் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க. விட்டதும் பரவாயில்ல சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு எல்லா இடத்துலையும் சதப்பத்தலாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. நீ எதை சொல்கிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஜஸ்ட்டை மூடிக்கிறீங்க. எல்லாத்தையும் தான் பட்டை எல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன் எதை சொல்கிற அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உதடு உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட செஸ்ட்டு கிட்டக்கு அப்படியே கை வருது. சீ அப்படி சொல்லிட்டு அப்படியே கை அப்படி நவுத்தி அப்படியே டபக்குன்னு அடி போகலாம் அந்த மாதிரி வச்சுட்டு. ஆனால் எல்லா இதையும் தாண்டி பேக்கில் அவனுக்கு வச்சிருக்கான் பாரு ஆண்டவன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த மனுஷன் டர்ட்டி மைண்டடாக உங்களை அப்படியே பார்க்குறாரு. எப்படி சொல்கிறதுனா லைக் அப்படியே வந்துட்டு அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு கீல்ஸ் போடுவியா அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி கேட்குற? ஏன் இல்லை நீ இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு அது மட்டும் கொஞ்சம் தூக்கலாக தெரியுதடி. பல வருஷமாக நீ போட்டிருந்தாதான் அது அப்படி மாறும். பட் ஐ லைக் இட். பாரு அந்த ஓனம் சாரியில் கூட எனக்கு அந்தளவு பம் தெரில. ஆனால் இதில் ஐயோ அட்டகாசமாக இருக்க, தயவு செஞ்சு வடவை கலைச்சிடாதடி செல்லமே அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் வீடு தயவு செஞ்சு சாவி ஏடு அப்படிங்கிறீங்க. எதுக்கு சாவி அப்படிங்கிறாரு. கதவு தொடக்கணும்ல, அதை நீ நார்மலாக கேட்டாலும் நான் கொடுத்துருப்பேன். ஒரு நிமிஷம் அப்படியே அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டடன்னு ஒரு 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 10 செகண்ட்ஸுக்கு என்னென்னமோ அமுத்துறாரு, என்னென்னமோ புஷ் பண்ணுறாரு. ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே ஓப்பன் ஆன கதவை அப்படியே பார்த்துட்டு சாவி வேண்டாமா? சாவிலாம் வேணாம், சாவி போட்டால் தான் அன்லாக் ஆகும். அதுவும் நம்ம தமிழ்னு அடித்தா அதெல்லாம் உண்மை தான். ஆனால் சாவிலாம் கொஞ்சம் இந்த முத்தத்தை வாங்கிறதுக்கு தான் பைசல்ட்டா அடுத்து சிரிக்கிறாரு. உன்னை நீ தெரியாத சரியான பிச்சுடா போட மசுரு அப்படி சொல்லி கடவுளாம் திட்டு வரீங்க. பரவாயில்ல தேங்க்யூ அடுத்துட்டு அந்த மனுஷன் வாங்கிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கடவுளும் போயிட்டு கீழே போயிட்டேன் அப்பா டேடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. என்னம்மா அப்படிங்கிறாரு. எனக்கு இன்னும் 3 days மேரேஜா? அப்படியே உங்கள் அப்பா மேலே பார்க்குறாரு. சொல்லிட்டானாம்மா? அப்பா அது உண்மையா? ரொம்ப சந்தோஷம், வீட்டுக்கு போகலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவத்தை இப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி உங்கள் அப்பாவை திட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, விரும்பலை, அதனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இல்லைம்மா கொஞ்ச நேரம், அப்போ கொஞ்ச நேரம் வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பேசலாமே. ஏம்மா வந்ததும் வராததுமா வீட்டுக்கு போகணுன்ற, கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போகிறேம்மா. இல்லாண்டி கொஞ்சம் மட்டும் அப்பா கிட்டே பேசிட்டு நான் கண்டிப்பாக வரேன். சரி ஆசைப்படுறா, போயிட்டு வரட்டும். சரி வாம்மா. ஜிம்முனுக்கு வர சொன்னியா? அவருக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் முதல்ல வாங்க. இல்லை அங்கிள் எனக்கு அவர் சொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படியே பவுட் பண்ணிட்டு எப்படி வருவார். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க ஜிம்முனாவே. பாய் ஜிமன் இப்படியா சொல்லுவாங்க? எனக்கு இன்னும் 3 நாளில் கல்யாணம் அங்கிள். ஒரு ஹக்கு கூட இல்லை என் ஒய்ஃப்டேருந்து. என்ன இவ எப்படி இருக்கா? ஏம்மா ஆசைப்படுறான், ஒரு ஹக்கு தானே, கொடுத்துட்டு வா ஏம்மா. கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் சொன்னதும் வேறு என்ன பண்ணுறது, இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹக்கு, ஃப்ரெண்ட்லி ஆண்டி ஹக் பண்ணுறா, அப்போ ஹஸ்பண்ட் ஹக் பண்ணுற மாதிரி இறுக்கி கட்டி போட்டு அப்படி சொல்லி டபக்கணும் உங்களை அப்படியே இழுத்து வச்சு ஹக் பண்ணியிருப்பாரு. எல்லாம் அப்படியே நவுந்து அப்படி அந்த சைட் பார்த்துருப்பாங்க.
பப்ளிக் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு தள்ளி விட்டுட்டு இப்போ ஓகே பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா கட்டுறாரு. நீங்கள் நம்ம புள்ள பாயறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. அவன் என் புள்ள இல்லை அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என் பிள்ளைங்க அதனால தான் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஏண்டி நான் அப்படி பாயலையா ஒழுங்காக யோசிச்சு பாருங்க கல்யாணம் நாளில் யார் பஞ்சாங்கன்னு மறந்து போயிடுச்சோ தினமும் என் பொண்டாட்டி தான் வெயிட்டு அப்படிங்கிறாரு. ஏய் அப்படிங்கவும் ஹலோ ஹலோ 1 மினிட் நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்க எங்களுக்கு வரைக்கும் காதில் விழுது உங்கள் ரொமான்ஸ் அண்ட் லவ்லி பேச்செல்லாம் நைட்டு வச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு ஐயோ நம்ம பிள்ளைக்கே காதில் விழுந்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. 2 பேர் சிரிக்கிறாங்க. சரி ஓகே பாய் 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 அப்படி சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு காரில் வரும்போதெல்லாம் அவங்க அப்பா கண்ணாமலாம் டோஸ் வச்சுட்டே திட்டிட்டு வரீங்க. யாரை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க எதை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறது இல்லையா? சரி இப்போ தானே நான் ஓகே சொன்னேன் அவனை பற்றி எனக்கு புரிதலே இல்லை எனக்கு அவள் செட் ஆவானே தெரியல எனக்கு சுத்தமாக எனக்கு எதுவுமே தோணலை எனக்கு பயமாக இருக்குது அவன்கிட்ட வாழவே அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கான் எனக்கு அவனை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுனே தெரியல ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காணாமனா திட்டுறீங்க. ஆனால் உங்கள் அப்பா கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஏன்னா எனக்கு கூட நோட் பண்ணல. காரை மட்டும் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்ருக்காரு. அப்பா உங்களை தான் கேட்குறேன் நான் டேடி சொல்லுங்கள் ஏதாவது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது வீட்டுக்கு வந்து பேசிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் அப்பயும் பேசுகிறீங்க. சரிம்மா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடும் இன்னும் 3 நாள்ல கல்யாணம் சரியா? அப்புறம் அம்மாவோட கல்லறைக்கு முன்னாடி சத்தியம் நீ பண்ணியிருக்க அதனால் கல்யாணத்தை விட்டு போகணும் ஓடி போகணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. போய் நல்லா தாராளமாக தூங்கு. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இவரை சொல்லி என்ன பிரயோஜனம் இப்போ பார்த்தாலும் அவன் கூடயே சுற்றுறானே அதான் எங்கள் அப்பாவும் மழுங்க மண்ட மாரி ஆகிட்டார் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 3 நாள்லண்ணா அப்பா என்னம்மா 3 நாளில் கல்யாணம்னா என்னைக்கு கல்யாணம்? ஃப்ரைடேம்மா. ஓகே நேரம் அதெல்லாம் ஜிம்மின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. கேட்குறது உங்கள் பொண்ணு டேடி அவன்கிட்டே கேட்டுக்கோயம்மா. ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டீங்க. அவங்க அப்பா சிரிச்சுக்கிறாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு எவ்வளோ கோவம் அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண சிரிச்சுக்கிறார் அவர். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே நீங்கள் அப்படியே காண்டில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக அப்படியே உட்காந்துருக்க மாட்டோம் பல்ல கடிச்சிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மேரேஜ் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? அப்பா கொடுத்த ப்ராமிஸ் அப்பா என்கிட்ட வாங்கின ப்ராமிஸ் அதுவும் இல்லாமல் அம்மாவோட கல்லறைக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி இந்த வீட்டில் இந்த நகர விடாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காண்டில் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இதனாலே உங்களுக்கு தூக்கம் வரலை அவ்வளோ உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறது கிடையாது பிகாஸ் ஆஃப் கோவம். ஓகே ஸோ உங்கள் அப்பா பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. உங்கள் அப்பா சிரிச்சுக்கிறாரு. ஸோ தென் நெக்ஸ்ட் டே இங்கே வந்து பார்த்திங்க மார்னிங் நீங்கள் எப்பயுமே ஒரு 10 o'clock அந்த மாதிரி தான் டைமில் எழுந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவே உங்களுக்கு எப்பயுமே பெட் காஃபி இஸ் மஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு நான் சொன்னால் அங்கே கூட மேட் இருப்பாங்க. அவங்க வந்து காஃபி அப்படி நீங்கள் சொல்லும் போது வித்தின் ஒரு 5 minutes வந்துடும். அதை மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கும் போது உங்கள் அப்பா உங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் அப்பா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்டேருந்து ஒரு சைடு சத்தம். ஸோ வந்ததும் வித்தின் ஒரு 2 minutes டக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கப்பு சத்தம் வைக்கிற போது ஒரு சத்தம் வரும்ல கப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு சத்தம் கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததில் வேறு எந்த மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை அந்த மாதிரி இருந்தால் இருக்குது. தேங்க்யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி இப்படி முழிக்கிறதே காஃபியில் தான். அப்படியே அந்த பெட் காஃபி நல்லா இருக்குது டாடி செம்மையாக இருக்குது அப்படின்னு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது ஜிம்மன். நீங்கள் அப்படியே அரண்டு அப்படியே நம்ம உங்க தான் பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இன்னும் நல்லா விரிச்சு வச்சு பார்க்குறீங்க. ஸோ எங்கள் ஜிம்மன் வந்து அவங்கள பார்த்துட்டு ஹாய் குட் மார்னிங் அப்படிங்கிறாரு.
எதுக்கு மேன் உனக்கு அறிவில்ல? இது ஏன் ரூம், கேட்காம வருவாங்களா? ஆ, எனக்கு டீசன்சி இருந்துச்சு, அதனால தான் நான் ஹால்லே இருந்தேன் தெரியுமா. ஆனால் நீ வேற டாடி காஃபி அப்படின்னு நீ சொன்னியா. ஸோ பெட் காஃபி குடிக்கிற பர்சன் எனக்கு தெரிஞ்சுது. அதான் சரி உனக்காக நானே போட்டிருந்தேன். ஐய, அப்போ இந்த காஃபி குடிக்கிறது என்ன நீ போடுதா? ம், நல்லா இருக்கா? சீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டடக்குன்னு சைடில் இருக்கிறீங்க. ஏய், நல்லா இருக்குன்னு தானடி முன்னாடியே சொன்னேன், இப்போ என்ன எப்படி பேசுகிறா, மாற்றி பேசுகிறியா அப்படிங்கிறாரு. நீ எதுக்கு எனக்கு காஃபிலாம் போட்டுத்தர? இதெல்லாம் சும்மா கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக கேட்குறாளா நீனு? பொண்டாடி தான் புருஷனுக்கு காஃபி தரணுமா என்ன? கொஞ்சம் சேஞ்சுக்கு நம்ம இருக்கலாம் டீச்சர்லாம். இந்த செல்லங்குள்ளன்னு வாயை உடச்சிடுவேன். இந்த பார், நீ எல்லாம் எனக்கு காஃபி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீ எனக்கு தெரியா? எனக்கு புரிஞ்சு. என்ன புரிஞ்சது எனக்கு? கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் நைட்டில் நீ தானே எனக்கு பால் எடுத்துகிட்டு வருவ. அந்த ஒரு சாஸ்திரத்தை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக நீ இப்படிலாம் பேசுகிற. நீனு மண்ணங்கட்டி ஆளா பாரு, நல்லா வந்திருக்கு அரக்கா போடி மாதிரி. படா. ஹேய், என்னை பற்றி வேணா பேசுகியா? ஹைட்டை பற்றி பேசுனா நான் அப்புறம் உன் பட்டை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். வாய மூட்றா அப்படி சொல்லி டடன்னு எழுந்திரிச்சு நீங்கள் அப்படியே ஜிமின் கிட்ட க்ளோஸாக போயிட்டு அப்படியே மிரட்டுற மாதிரி நீங்கள் அப்படியே கையை வச்சு நின்றுட்டுருக்கீங்க. ஆஹா, உனக்கு கோவம் வருதுல்ல அது மாதிரி தாண்டி எனக்கு என் ஹைட்டை பற்றி பேசுகிறா கோவம் வரும். கட்டப்பாயலே. ஏய், என்னடி கட்டை? நான் கட்டப்பாயலாகவே இருந்துட்டு போட்டேன். ஆனால் நீ ஹீல்ஸு போட்ட நாட்டுக்கட்டடி அப்படிங்கிற. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு நீ ஏதாவது ப்ளீஸ். எனக்கு உனக்கும் சுட்டு போட்டாலும் செட் ஆகாது. உனக்கு அது புரியலையே. நல்லா தானே இருக்குது. எனக்கு உன் கேரக்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் முடியாது? எதுக்கு முடியாதா? எனக்கு ஒரு சர்டன் டு பி ஃப்ராங்க், லவ் பண்ணுறேன்னு தயவுன்னு சொல்லாத. பிகாஸ் ஐ நோ அபவுட் யூ. என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? நீ லவ் பண்ணலன்னு தெரியும் நீ. சரி, நீ என்னமோ சொல்ல வந்தல, சொல்லு. எனக்கு என்னோட லவ்வர் இப்படிலாம் இருக்கணுன்ற ஆசை இருக்குது. ஓகே. அதுக்கு உனக்கு அது அந்த ஆசை இருந்தாலும் அது ஓகே தான். இட்ஸ் ஓகே. நீ லவ்வராக இருக்கிறதுக்கு தானே ஆசைப்படுற. பட் நான் தான் உன் புருஷனாக போகிறேன்ல, அந்த ஆசை எதுக்கு குப்பலைப்படு அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்து போயிட்டு, ஏய் சலாம் சொல்லிட்டே இருக்கேன், நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு. வெளியில் ஒழுங்கு மரியாதை போயிடு. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நீ போயிடு. திரும்ப இருந்த பத்திரக்கொலை மாதிரி ஆடிடும். டபக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சாத்திடுங்க. ஆமாம், இவ ட்ரெஸ் எடுத்துகிட்டு போன மாதிரி எதுவும் தெரியல. தமிழ்னு சாத்திட்டா, இப்போ ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவா? ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் வருவாளோ? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் பார்க்க நல்லா தான் இருக்கும். அப்படி சொல்லிட்டு எதுவுமே நடக்குஜாலா அந்த இடத்தோட போவே இல்லை, ஒளிஞ்சிருக்காரு. லைக் நீங்கள் எப்படி இருந்தாலும் உள்ளேருந்து வெளில வரும்போது எட்டி பார்ப்பீங்க. அவரோட உருவம் இருந்ததுன்னா நீங்கள் வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தானே. ஸோ அதனால் அவளுக்கு தெரியாமல் நம்ம ஒளிஞ்சிருக்கணும், அவள் எப்படி வரா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ ஆஃப்டர் ஒரு 10 to 15 minutes லேட்டர் இங்கே கதவை லாக் போட்டது அப்படியே அன்லாக் ஆகுற மாதிரி இருக்குது. இவர் இன்னும் நல்லா உடம்பை பதுக்கி வச்சுக்கிறார், பிகாஸ் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த பாத்ரூம்லேருந்து வெளில வரீங்க. வெளில வரும்போது அதே மாதிரி அவர் கெஸ் பண்ண மாதிரி பீக் பண்ணிட்டு பார்க்குறீங்க. லைக் அவன் போயிட்டானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. போய் தொலைஞ்சிட்டு அந்த சனி, ஏன்னா சனின்னு சொல்லிவிட்டேன்னு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் பொறுமையாக அப்படியே நீங்கள் வரீங்க. பிகாஸ் அவன் என்ன வேணால் பண்ணுவான், ஒரு வேளை போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட அசம்ஷனுமே இருக்குது. ஸோ அப்படியே உங்களோட வார்ட்ரூம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்தது டவலில் தான் வந்திருப்பீங்க. பாத்ரூமில் எப்பயுமே டவல் இருக்கும் போல். ஸோ அந்த டவல் தான் கட்டிட்டு வருவீங்க போல். என் நாட்டுக்கிட்ட செம்மையாக இருக்காளே. இவர் ஆக்சுவலாக கதவுக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சிட்ருக்காரு. அப்படியே பேக் வியூ பார்க்குறாரு. உங்களோட டவல் ஏறக்குறைய தைஸ் கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ முட்டிக்கு மேலே தான் இருக்குது. ஒரு மாதிரி ப்ளூ கலர் டவல். ஓகே, ஸோ அப்படியே பார்த்துட்டு பா
நான் எதை ரசிக்கணுமோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் என் பொண்டாட்டி. ஐயோ அழகு கொத்து 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 கொத்துக்குன்னு இருக்கு, ஏன் நடடி அது எப்படி ஆடுதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜீவனா இருந்துகிட்ருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1 2 எக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்க ஆஹா ஐயோ அதை ஆடும்போது என் மனசு உடையுதே அப்படின்னு சொல்லிங்க ஜீவனா அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்காரு உங்கள் பொம்மை பார்த்து. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ஒரு பாடா எல்லாத்தையும் எடுத்தாச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் திருப்பி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் அப்போ தான் நல்லா ஒழிஞ்சிக்கிறாரு. நிஜமாக போயிட்டான்னு நினைக்கிறேன், எதுக்கும் கதவை லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு திரும்ப வரீங்க. ஹே பியூட்டி இங்கே இருக்கியா நீ அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் பதக்கன்னு வெளில வந்துட்டீங்க. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. டக்குன்னு பார்த்தா அந்த டவல் அப்படியே அவுற மாதிரி இருக்குது. என்னடி அவரவே ஃபுல்லாக அவரில் ஒரு நிமிஷம் நானே ஊற்றுறேன் அப்படி டக்குன்னு அவர் பிடிச்சிருக்காரு. கையை விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை அப்படின்னு நல்லா டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டிங்க. என்னாடி நான் பார்க்காம அது 2 நாளில் கல்யாணம் இல்லை இதில் என்ன இருக்குது, உன் புருஷன் தானே, செருப்பு பிஞ்சு போயிடும், கையை விட்டா போட்டு தள்ளிட வேண்டாம். நீ கறிவில்லை, உன்னை என்ன சொல்லிட்டு போனேன், ரூமை விட்டு போன்னு தானே சொன்னேன். இது பார் முதல்ல எட்டவலேருந்து கையிட. ஓகே எடுத்துரு. விடாது நீ விட்டனா கீழே விழுந்துடும் அப்படிங்கிறாரு. கண்ணை மூடு. ஏய் பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், எதுக்கு கண்ணை மூட சொல்கிறப்ப அப்படிங்கிறாரு. பார் இவன்கிட்ட அதிகாரமாக பேசினா அவன் காண்டாரான். ஓகே நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரோட கையில் இருந்த கையை அப்படியே எடுத்துகிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. என்ன இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருந்தா இங்கே கையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஜிமினா அப்படிங்கிறீங்க அப்படின்னு அந்த மனுஷன் ஒரு விஷயம் ஷாக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேச மாட்டீங்களா. டக்குன்னு அவரோட நெஞ்சுக்கிட்ட கையை வச்சுட்டு என்ன பார்க்கணுமா அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. ஓகே நீங்கள் அப்படியே டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறீங்க. அந்த மனுஷன் பேக்கில் அப்படியே காலை வச்சுட்டு போயிட்டே இருக்காரு. என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. விட்டுருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டவலை பார்த்து பேசுகிறாரு. பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க கிட்ட போகிறீங்க. பண்ணிடுவேன் நான் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு கிக்கு மிஸ் ஆகுமே. என்ன சொல்கிற, இன்னும் 2 நாளில் கல்யாணம். நான் என்ன நினச்சேன்னா எனக்கு ஹஸ்பண்டாக வரப்போகிற பையனுக்கு அவனுக்கு அன்னைக்கு நைட்டு கல்யாண கிஃப்டாக என்னையே கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் அதுதான் உனக்கு பிடிக்கலையே, உனக்கு என்ன ஆசையோ அதை பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட நெஞ்சில் இருந்த கையை அப்படியே எடுத்து விட்டுட்டீங்க. இப்போ என்ன உனக்கு கைட்டணும், என்ன பார்க்கணும், பார்த்துக்கோ, அப்புறம் கிக்கு ஃபுல்லாக போயிடும். அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ போட்டிருக்கிறது வெறும் டவல் மட்டும்தான். ஆனால் இதுவே நீ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், ஒன்று அவுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். டக்குன்னு ஒரேடியாக முடிகிறத போய் பார்க்க போறியா, இல்லை ஒவ்வொன்றா கட்டுறதை பார்க்க போறியா, எதில் கிக்கு அதிகமாக இருக்குன்னு நீயே யோசிக்கோ. டிசிஷன் நான் உனக்கே கொடுத்துறேன், அப்புறம் நீ என்னை மாற்றிட்டு நீ என்ன சொல்லக்கூடாது பார்த்துக்கோ. அவர் அப்படியே யோசிக்கிறாரு. இவ சொல்கிறதும் சரிதான், ஒன்றா பார்க்குறதுல ஒரு வித்தியாசமான ஆசை இருக்கும், டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது தானே. அவர் அப்படியே பொறுமையாக அந்த டவலை போட்டு நாட் போட்டுட்டு, உங்கள் கிஃப்டை நீங்கள் கல்யாணத்துலேயே தான் எனக்கு. ஓகே நிஜமாக அப்போ நீ பார்க்கல எப்போ? இல்லை பரவாயில்ல, இல்லை அப்படி சொல்லி டக்குன்னு மூஞ்ச மாற்றிக்கிறார், வேறு ஒரு சைடில் மாற்றிட்டாரு. நான் கல்யாணத்தப்பவே அப்படியா? சரி வீடு, அப்புறம் இஷ்டம், நான் அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணலப்பா ஒன்று. இப்போ நான் ட்ரெஸ் மாற்றணும். சரி நான் போகிறேன், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினா அப்படியே அந்த இடத்த கிளம்பிட்டாரு. ஐயோ இவனை அடக்க தெரியாமல் நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து காட்டு விட்டுன்னு கத்திருக்கோமே, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான்
நீ இவ்வளோ தானே தெரிஞ்ச தாராளமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. நான் கூட எப்படியோன்னு யோசிச்சிட்டேன். இனிமே அடுத்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதவை லாக் பண்ணிவிட்டு கடைன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நீங்கள் வரீங்க. பட் ஜிமினா ஸ்டில் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. இன்னமும் பிடிச்சி வச்ச பிள்ளை அது மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் படியிலேருந்து அப்படியே அழகாக இறங்கி வந்துட்டுருக்கீங்க. ஜிமினா பார்த்துட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்கிறாரு. வெளில போகிறேன், நீ வரியா? சரி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இவன் வரான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. சரி வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜிமினாவையும் அழைச்சிட்டு போகிறீங்க. எனக்கு கல்யாணத்துக்கு ஷாப்பிங்லாம் பண்ணணும். ஓகே பண்ணலாம் அப்படிங்கிறாரு. சரி எனக்கு ட்ரெஸ்ஸஸ் ஆனால் நிறைய எடுத்தாச்சே, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. ஆமாம் நீ சொல்கிறது சரிதான். சரி எங்கே போகலாம்? எனக்கு இந்த ஷாப்பிங் போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அமௌண்ட்டை தாறுமாறாக நீங்கள் வந்து தாளித்து எடுக்கிறீங்க. லைக் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அந்த மனுஷன் மூஞ்சில் என்ன இவ்வளோ செலவு பண்ணுறா, என்ன இவ்வளோ காசு செலவு பண்ணுறா அப்படின்னு யோசிக்கவே இல்லை. எல்லாத்துக்குமே ஸ்வைப் எல்லாத்துக்குமே ஸ்வைப் பண்ணி விட்டுறாரு. ஸோ ஃபைனலி நீங்கள் அப்படியே இதெல்லாம் ஒரு டெஸ்டிங். நம்மளுக்கு வந்து அவன் செலவு பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறதுனா லைக் யோசிக்கிறானா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பட் அதில் எல்லாத்துலேயுமே ஜிமினா பாஸ் ஆகிட்டாரு. ஸோ இவன் அந்தளவு மோசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஜிமினா ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து உங்களை அழைச்சிட்டுலாம் போயிருப்பார். வீட்டுக்குமே அழைச்சிட்டு போயிட்டார். தென் ஆஃப்டர் தட் அவரோட வீட்டுக்குமே அவர் போயிட்டார். இந்த நெக்ஸ்ட் டே அவர் வரல. ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஏன் நேற்று வந்தால் மார்னிங்கே வந்தால் ஏன் இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேருந்து ஜிமினோட நம்பரை வாங்கிட்டு நீங்கள் ஜிமினாக கால் பண்ணுறீங்க. ஜிமின் எங்கே இருக்கே அப்படின்னா இது அவருக்கு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ். என்ன அவன் எனக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிகாஸ் அவருக்கு ஆல்ரெடி உங்களோட நம்பர் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு சொல்லு. நான் சும்மா தான் வரல, ஏதாவது விஷயமா? அது இல்லை ஜிமின், சும்மா தான் கூப்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. ஏதோ சொல்ல வராளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா என்ன பண்ணியிருப்பார்னா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இதுமாரி உங்களை நாக் பண்ணிட்டு சொல்லு ஏதோ சொல்ல வந்தேன் ஆனால் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னதும் நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜிமினா ஹேண்டை பிடிச்சிட்டு ஓய் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. நாளைக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் தெரியுமில்ல? ஆமாம், ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இன்றைக்கே இப்போவே பண்ண போல இருக்குடா, பண்ணலாமா? ஏய் என்ன நீ இப்படிலாம் பேசுகிறா? நீ தானே சொன்ன கல்யாண கிஃப்டாக என்னையே தரான்னு. இப்போ உட்காந்துட்டு இப்படிலாம் பேசுனா தப்புடி இதெல்லாம் அப்படிங்கிறாரு. அதுதான் நானும் சொல்கிறேன், தப்பு பண்ணலாம், வா பார்த்துக்கலாம். ஏய் என்ன நீ இந்த பாரு இப்படிலாம் பேசாத. என்ன ஜிம்மன், முன்னாடி என்னை பிடிச்சி திட்டுவ, அப்படி இப்படின்னு இழுப்ப, அதெல்லாம் உன்கிட்ட இப்போ இல்லவே இல்லை. என்ன ஆச்சுடா, நல்லா தானே இருக்க? இல்லை உடம்பு சரியா இல்லையா? நீ தான் என்னமோ பண்ணிட்ட. நான் நல்லா தான் இருந்தேன். உன்னோட கேரக்டர் டோட்டலாக மாறின மாதிரி இருக்குது. என்ன அப்படியே அடக்கிற மாதிரி இருக்குது. நீ சண்டை போடு, அதுதான் எனக்கு நல்லா இருக்கு. ஆமாம் இது என்னமோ பிடிக்கல, அமைதியாக இருக்காத அப்படிங்கிறாரு. ஏன் ஜிம்மன், உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆகிற பையன்ட்ட நான் எதுக்கு முசுண்டை பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரி இருக்கணும்? எனக்கும் ஆசையாக பேசணும்லாம் எனக்கும் தோணும்ல. அப்புறம் நாளை பின்ன யோசிச்சு பார்க்கும்போது மிஸ் பண்ணிட்டோமோ, அந்த நேரத்தில் அந்த மாதிரி யோசிச்சுருந்துருக்கணுமோ நான் யோசிக்க வேணாம்ல. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கே பண்ணலாமா? போடி அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படியே கையை எடுத்துகிட்டு குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு. நீங்கள் அப்படியே ஜிம்னாவை பார்த்துட்டு ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் ஆனதால் அந்த மனுஷனோட கேரக்டர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் நைட்டு அந்த மனுஷன் வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு, ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கேட்கல அப்படிங்கிறீங்க. ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸில் அனுப்பியிருப்பார். எனக்கு இப்போயும் கேட்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் ஃபோன் பண்ணுறாரு. டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு என்னது அப்படிங்கிறீங்க. ஐ லவ் யூ வயன். கேட்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஸோ உங்கள் வீட்டுக்கு டைரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் லேட்டர் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு பால்கனிக்கு வா அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்து நிற்கிறீங்க. என்னது? ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கன்னு நீங்கள் கத்துறீங்க. இருடி வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் குடு குடு குடுன்னு மாடி ஏறுறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. ஸோ மாடி ஏறிட்டு அப்படியே மூச்சு இறக்க புள்ள ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. கேட்கல அப்படிங்கவும் அப்படியே அந்த மனுஷன் டடன்னு கிட்டக்கு வந்துட்டு மூச்செல்லாம் நல்லா வாங்குது பிள்ளைக்கு. ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ மை எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா உங்களுக்கு அழகாக ப்ளசண்ட்டாக ஒரு முத்தம் வைக்கிறாரு. நீங்களும் அந்த முத்தத்தை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அந்த மனுஷனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ டு ஜெமினா அடுத்து நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜெமினா அப்படியே ஏய் இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக தான் கேட்கல நீ ஆடி. என்னை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட்லேயோ இல்லை வீடியோ கால்லையோ இல்லை தூரத்துலேருந்து சொல்கிறதோ வேண்டாம். இது மாதிரி பக்கத்தில் இருந்துட்டு ஹஸ்கியில் சொன்னால் கூட ஓகே தான். ஐ லவ் யூ. புரிஞ்சதில்ல? புரிஞ்சுது அப்படிங்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென் கொஞ்சம் பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக ஒரு 2 மணி ஆகியிருந்திருக்கும். ஜெமினா போயிட்டார். போயிட்டு டைரெக்டாக அவரோட வீட்டுக்கு போயிட்டு டைம் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் தூங்கணும், அப்போ தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலையில் 12 மணிக்கோ 11 மணிக்கோ உங்களுக்கு கல்யாணம். ஸோ கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படியே டைரெக்டாக சர்ச்சில் தான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டைரெக்டாக ஜிம்னோட வீட்டுக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி. இப்போது உங்களுக்கு ஃப்ராக் அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஹாஃப் ஒயிட் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு ஃப்ராக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, கார்ஜியஸாக இருக்குது. உங்களுக்கு அழகாக மேக்கப் பண்ணி விட்டுறாங்க. ஜிமினாவும் இங்கே பார்க்க கோட் ஷூட்லாம் போட்டு பிரம்மாண்டமாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ ஃபைனலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேப்பல் இருக்கும்ல, ஸோ அந்த சேப்பலுக்கு போயிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஜிமினாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினாவை பார்க்கவே ஜிமின்கிட்டையும் அதே மாதிரி கொஷின் கேட்கவே எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினுமே சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பிரைட்ஸ் கேன் கிஸ் ஈச் அதர்ஸ் அப்படின்னு சொன்னதும் டாடாக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினா உங்களுக்கு அப்படியே பாஞ்சிருப்பார். உங்களுக்கும் அவருக்கு முத்தங்கள் வந்திருக்கும். தென் ஆஃப்டர் தட் நிறைய பேர் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஒன்று உட்காந்து சாப்பிட்றது. தென் ஃபார்மாலிட்டிக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு குட்டியோட கிளாஸில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு வழியாக எல்லா ஃபார்மாலிட்டிஸும் இஸ் கம்ப்ளீட். ஸோ ஆஃப்டர் தட் காரில் போகிறீங்க. ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ டைரெக்ட் அப்படியே பொறுமையாக கார் போகுது. அவரோட வீட்டுக்கு போயாச்சு. ஸோ வீட்டுக்கு போனதும் நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அங்கே அம்மா இருமா ஒரு நிமிஷம் ஆர்த்தி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆர்த்தி எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. வாமா உள்ளே வாமா அப்படிங்கிறாங்க. ஸோ உள்ளே வந்ததும் என்னமோ பாலும் பழம் அதெல்லாம் சம்திங் ஏதோ கொடுத்துட்டு டேய் ஜிமன் நீ வேணால் ட்ரெஸ் மாற்றுறது இருந்தால் மாற்றிக்கோ, அம்மா நீயும் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் தூங்கிக்கோங்கம்மா, ஈவினிங் போல் வந்தால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இல்லைம்மா போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிமினா அப்போ போயிட்டுருக்காரு. ஒரு 20 ஸ்டெப்ஸ் அவையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அவர் வந்து பொறுமையாக கதை வந்து பொறுமையாக தான் சத்திருப்பார். நீங்களும் அப்படி அவ்வளோ பொறுமையாக கதை சத்துருக்கீங்க. டமால்னு சாத்தி விட்டா திருப்பியும் லாக் ஆகிடுச்சு, ரெண்டடா பண்ணுறது மாதவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொறுமையாக சாத்திட்டு என்னடா திருப்பி கதை ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னு இப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அது நீங்கள் தான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏய் என்னடி அப்படி சைடு அப்படியே கேட்குறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு ஏய் என்னடா அப்படி சொல்லிட்டு சரிங்க பேக் டு த ஜிமின் ஃபார்ம். அந்த மாதிரி அந்த கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு ஜிமினாக்கு. ஏய் என்ன கல்யாணத்தப்போ என்னமோ ஓடி போயிடுவேன் கீடி போயிடுவேன், எனக்கு உனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேணாம்லாம் சொல்லிட்டு இருந்தா எதுக்குடி சாப்பில் கேட்கும் போது ஓகே சொன்னேன் எனக்கு என்னம்மா அப்படிங்கிறாரு. நீ ஏன்டா எனக்கு அந்த நாள் நைட் எனக்கு முத்தம் வந்து ஐ லவ் யூ சொன்னியா? ஒன்று யார் பண்ண சொன்னது? நான் தான் அப்படி தான் பண்ணுவேன், நீ ஏன்டி எனக்கு லவ் யூ சொன்ன என்னம்மா அப்படிங்கிறாரு. நீ சொன்னதால தான் நான் சொன்னேன்,
எனக்கும் ஒன்று சுத்தமாக பிடிக்காது தான். என்ன பண்ணி தொலைக்கிறது, என் தலையெழுத்தில் நீனு இருந்தால் யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆ, நான் தான் உன் தலையெழுத்து, என்ன பண்ணுவேயா? அதான் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல, அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படிங்கிறாரு. உனக்கு எவ்வளோதான் கொழுப்பு வந்தாலும் உன் பேக்கில் உள்ள கொழுப்பு மட்டும் அடங்க மாட்டேது. என்னடா எப்போ பார்த்தாலும் என் பேக்கு 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 பேக்குங்கிற, என்ன தாண்டா உன் பிரச்சனை? உனக்கு அதோட ஹிஸ்ட்ரியே தெரியாது முதல்ல அப்படிங்கிறாரு. என்ன ஹிஸ்ட்ரி? எப்போ பார்த்தாலும் அதையே பற்றி நோட்டு விட்டுட்டே இருக்கேன். உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை முதல்ல என் பேக்கில்? என்ன முதல்ல அதை சொல்லு. அதுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகணும். பரவாயில்லையா? பரவாயில்ல, நீ சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மனா உங்களை வந்து பெட்டில் உட்கார சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. முதல்ல உன்னை நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஃப்ளாஷ்பேக். இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போக போகிறோம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அதே காலேஜில் தான் ஜிம்மனுமே படிச்சுட்டு இருந்திருப்பார். பட் ஹீ டோன்ட் நோ லைக் அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் நீங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு டோட்டலாக தெரியாது. பட் நீங்களும் அவரும் ஒரே காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஹீ இஸ் 2 years ஓல்டர் தென் யூ. ஓகே. ஸோ உங்களோட 2 வயசும் அவருக்கு அதிகம். அப்படி இருக்கவே சீனியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரேகிங் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய காலேஜில் ரேகிங் அப்படிங்கிறது ஒரு நார்மலான இஷ்யூஸ் தானே. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இவருக்கு இன்னும் டாப்பில் ஒரு சீனியர்ஸ் இருக்காங்க. அதாவது அவங்க தான் ஃபைனல் பேட்ச். ஓகே. ஸோ இவர் வந்து 3rd yearல் இருக்காங்க. 4th year பேட்ச் வந்துல ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினாவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. லைக் எப்போ பார்த்தாலும் ஜிம்மனை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கட்டை அந்த மாதிரி சொல்லி இந்த இதெல்லாம் ரேகிங்லே சொல்லுவாங்க. நம்மளோட நெகட்டிவ்ஸை வச்சு தான் அவங்க வந்து கலாய்க்கவே செய்வாங்க. அந்த மாதிரி ஜிமினாவை வந்து அவரோட வந்து பர்சனலாக அந்த ஹைட்டோ சம்திங் ஏதோ ஒன்றத்தை வச்சு கண்ணை படுறா சைனீஸ் கண் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை ஓட்டவே அவனுக்கும் காண்டாகுது. பட் ஸ்டில் சீனியர்கிட்ட சண்டை போட்டோன்னா எந்த அளவு போகும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருந்துட்டு இருந்திருப்பார். அதில் வந்து ஒரு பொண்ணு, அதாவது சீனியர்ஸ் ஜிமினோட சீனியர்ஸ் இருக்காங்களே, அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பாடுறா அவனையே இவனை பாடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஜிமினை வந்து கலாய்க்கும். ஜிமினுக்கு அந்த பொண்ணையுமே பிடிக்காது, அந்த மாதிரி இன்னொன்று ஒரு பையனையுமே பிடிக்காது. சீனியர்ஸில் 2 பேரை அவருக்கு சுத்தமாக, ஒரு பொண்ணு ஒரு பையனை பிடிக்காது. எப்படியாவது அதுங்களை வந்து ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும்ல. இவ்வளோ இன்சல்ட் பண்ணுங்களேன், ஏதாவது நம்ம அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல. ஸோ ஆனால் நம்ம பண்ணுறது நம்ம தான் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருனா ஒரு நாள் பிளான் பண்ணியிருப்பார். சரி ஓகே, இதுவும் அவனும் தான் போயிட்டுருக்காங்க, இப்போது இதுதான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளெல்லாம் பிளான் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்னு பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. பார்த்தா மச்சான் லைட் பர்பிள்டா அப்படின்னதோ, சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினா இருக்கார். ஸோ ஒரு பிரேக் டைம் வந்திருக்கும். அப்போ வந்து அந்த கேங் வந்து போயிட்டுருக்கு. டே மச்சான் அந்த கேங் வந்துடுச்சுடா, போடா 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 உன் ரிவெஞ்சை காட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ போனதும் அதில் வந்து இங்கே ஜிமினா வந்து அந்த லைட் பர்பிள் அந்த பார்த்துட்டு வந்து வாடி வா முதல்ல ஒன்றை ரிவெஞ்ச் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அவனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினா என்ன பண்ணியிருப்பாருனா முழக்க நாட்டிக்கிட்டு போகிற அப்புறம் முதல்ல எதில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அப்படியே பொல்லுட்டுன்னு அப்படியே பேக்கில் ஒரு அடியை போட்டிருப்பாரு. ஸோ அடியை போட்டதும் திரும்பி பார்த்தா அது நீங்கள், ஏன்னா நீங்களும் அது பர்பிள் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. கேங்காக பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருப்பாங்க போல். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் அப்போவே நீங்கள் வந்து கொஞ்சம் ஜோவிலான டைப்பாக இருக்கிறதால பசங்க பொண்ணுங்களோட நீங்கள் மிங்கிள் ஆக்கிட்டீங்க. ஸோ அந்த பர்பிள் உங்களோட பேட்சுக்கு முன்னாடி உள்ள பேட்சில் அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஆனால் அதே பர்பிள் இங்கே பின்னாடி வந்ததால் உங்களை அவர் வந்து அந்த சீனியர் பொண்ணு நினச்சிட்டு லொட்டுன்னு அடிச்சிருப்பார். ஸோ லொட்டுன்னு அடிச்சுட்டு அப்படியே ஒரு தூண் இருக்கும் பின்னாடி, அதில் ஒளிஞ்சிக்கிட்டாரு. டப்புன்னு நீங்கள் திரும்பி யாருன்னு தெரியுங்க. ஐயோ இது நம்ம பீஸ் இல்லையே அப்படி சொல்லிட்டு ஜிம்னா பார்க்குறாரு. எவன்டா அவன் பர்பிளில் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யாரா அவன் மாட்டானான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்க அந்த பேட்சில் தான் அந்த சீனியர் பொண்ணு வந்து துதுக்குன்னு நடந்துக்கிட்டு போயிட்டுருக்கு.
ஓ ஆளை பார்த்து மாற்றி அடிச்சுப்பிட்டானா நான் அப்படின்னதும், யாரா அடிச்சிங்க யாரா அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே நடந்துச்சு. பட் ஸ்டில் அது யாருன்னே கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. எங்கள் ஜிமினா அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மனுஷன் உங்களை பார்த்தது. அடித்ததுன்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் ஒரு கில்ட் இருக்கும்ல. நம்மளோட எண்ணம் வந்து அந்த பொண்ணை அடிக்கிறது கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை அந்த இடத்துல அடிக்கக்கூடாது. அதுவும் நீங்கள் வேறு ஒரு ரேண்டமான கேர்ளா. ஸோ அவருக்கு வந்து ஒரு கில்ட் வந்துடுச்சு. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட நம்ம வந்து சாரி கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் ஒரு மாதிரி பக்குவப்படுத்திட்டு உங்களை என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டார். அந்த பொண்ணு பேர் பையன், ஃபர்ஸ்ட் இயர், உன்னோட ஜூனியர் தான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்ததால் சரி நம்ம வந்து சாரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து வந்திருந்திருப்பார். பட் அன்னைக்கு தான் ஓணம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறச்ச நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த கிளாஸ் அந்த ஈவெண்ட்டு கிளாஸ்குள்ளே இருந்திருக்க மாட்டாங்க, ஈவெண்ட்டில் தான் கான்சன்ட்ரேட்டடாக இருந்திருப்பாங்க. இதுதான் பர்ஃபெக்டான டே, நம்ம ரொம்ப ஸ்கிப் பண்ணக்கூடாது. பேக்கில் அடித்தது நான் தான், ஐம் ரியலி சாரி, இனிமேல் இந்த தப்பு நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சாரி சொல்லி மன்னிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனார். பட் அந்த ஓணம் சாரியில் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் சாரியாவது கீரியாவது எல்லாம் காற்றோட கதை பறந்து போச்சு. அப்படியே அந்த மனுஷன் ஆஃப் ஆகிட்டார் உங்களை அந்த சாரியில் பார்த்ததும். வாவ், செம்மையாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ஒரு நிமிஷம் வாயை பொழந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போ வந்து டேய் சாரி கேட்டியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. எதுக்குடா சாரி? அடா பாவி, நீ பண்ணதுக்கு தப்புக்கு தாண்டா சாரி. டேய் நான் அப்படி என்னடா தப்பு பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் கேட்கவே, பின்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணோட பேக் அடிக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதும் டக்குன்னு அந்த ஃப்ரெண்டோட ஷோல்டரில் கை வச்சுட்டு, டேய் பின்ன தெரியாத பொண்ணோட பேக் அடிக்கிறது தப்பு தான், ஆனால் அது என் பொண்டாட்டி அடித்தா அது தப்பு இல்லைல்ல. என்னடா சொல்கிற? உண்மை தாண்டா மச்சான், இவ தாண்டா என் லைஃப் பார்ட்னரு, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா, மாற்ற மாட்டேன். எப்படி அவளை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணுறேன்னு மட்டும் பார், அவள் தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிம்மன் அந்த செகண்டே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என் கேமராவை கொடு அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு வாங்கிட்டு அப்போது தான் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அந்த கேண்டிட் ஃபோட்டோஸ் பிக்ஸ் எல்லாமே எடுத்து அந்த ஓணம் சாரி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் எடுக்கும் போது அப்படியே அந்த மனுஷன் அப்படியே லவ்வோடு எடுத்திருப்பார். ஸோ நார்மலாக எடுக்கிறது வேறு, ஒருத்தவங்களை ஆசைப்பட்டு அந்த ஒவ்வொரு டைமென்ஷன்லேயும் எடுக்கிறதெல்லாம் வேறு இல்லை. ஸோ அந்த மாதிரி சாரீஸ் எடுத்திருப்பார், சாரி உங்களை ஃபோட்டோஸ் எடுத்துருந்துருப்பார். அதில் வந்து ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை இடன் அப்படிங்கிறாரு. எடிடி காலை, இதில் தாண்டி ஆல்பம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெட்டு கிட்டக்க வந்து நின்றுட்டு கேட்டுட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் காலை அப்படியே தூக்குறீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு, என்னை தப்பாக எடுத்துக்கக்கூடாது ஓகேவா, ஏன் உன் பேக்கை தாண்டி அன்றைக்கி எட்டி பார்த்தது இன்னொன்று தான். என்னது? இந்த பார், இது யாருக்குமே தெரியாமல் கவலைப்படாத, இந்த ஆல்பம் போட்டது கூட நான் தான், எனக்குன்னு தனியாக ஸ்டுடியோ இருக்குது ஓகே. ஸோ இட்ஸ் அ ப்ரைவேட் திங்கா, இப்போ என்னத்தோட ஃபோட்டோ எடுத்த அப்படிங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே காட்டுறாரு. அதில் உங்கள் ஹிப்பு லைட்டாக மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும், முக்கால்வாசி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பட் ஸ்டில் அது சில நேரத்தில் எட்டி பார்க்கும்ல. ஸோ அந்த மாதிரி பாதி செஸ்ட்டு பாதி இடுப்பு அதில் அழகாக தெரிஞ்ச மாதிரி அழகான ஒரு மடிப்பு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. அதை அப்படியே பார்த்துட்டு, இதை பார்த்துட்டு நான் எத்தனை நாள் தூங்காமல் வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாரு. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினாவை பார்க்குறீங்க. தட் டே ஐ ஃபாலன் ஃபார் யூ. இப்போ வரைக்கும் இந்த இதில் இருக்கிற ஆல்பம்ஸ் எல்லாம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை காட்டுறாரு. ஓப்பனில் தான் இருக்குது எல்லாமே. வா அப் டு டேட், நீ கடைசியாக கிளம்புன வரைக்குமே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எடுக்கிறீங்க.
அது என்னமோ ஆஃபீஸில் உள்ள ஈவெண்ட்டில் ஏதோ கண்டக்ட் பண்ணும் போது எடுத்த ஃபோட்டோஸ் போல். எவ்வளவா என்ன நோட் பண்ண? என்ன உனக்கு அந்தளவு பிடிக்குமா? அப்புறம்தான் நான் லவ் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது, நீ வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு. அது எனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, என் மாமனாரை கவுக்கிறதுல நான் ரொம்ப ஈடுபாடோடு இறங்கிட்டேன். அவருக்கு நீ வேறு தனியாக விட்டுட்டு வேறு போயிட்டியா, ஸோ பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது என்ன, டேக் கேர் பண்ணுறது என்ன. முன்ன பின்ன தெரியாதவன் நடுவில் பூந்து இது பண்ணால் டேக் கேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும். பட் அவங்க ஃப்ரெண்டோட பையன் அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உரிமையும் கிடச்சிது. உனக்கு என்ன தெரியுமா, உன்னோட ரூமில் நான் படுக்காத இடமே கிடையாது, போகாத இடமே கிடையாது. உன் ட்ரெஸ்ஸஸை நான் ஃபீல் பண்ணாதது கிடையவே கிடையாது. ஈவந்தோ இரு, உன்னோட ரெட் வித் பிளாக் ப்ரா ஞாபகம் இருக்கா? ஆமாம். அது புதுசுன்னு உனக்கு தெரியாதா என்ன? நீ வாங்கின மாதிரி உனக்கு தெரிஞ்சுதா? அது அது அப்பா தானே வாங்கினது. வாங்கினது நாமா? நீயா? அதுக்கப்புறம் அதுக்கு செட்டான பேண்டீஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் லைட் பர்பிள், ரெட் குர்த்தி, அப்புறம் சாண்டல் கலரில் ஃப்ராக்கு, இதெல்லாம் ரேண்டமாக உன்னோட செல்ஃபில் தொங்கி இருக்கணுமே. சகலத்தையும் போட்டது நான் தான், வாங்கி கொடுத்தது நான் தான். அதை நீ நிறைய தடவை போட்டிருக்க. நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு அவளுக்கே தெரியாமல் நம்ம ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் போது, அது அவளுக்கே தெரியாமல் அதை போடும் போது வர சந்தோஷம் இருக்கு பாரு, அளவற்றது அதெல்லாம். அந்த பாடி எது? அதான் அந்த ரெட் வித் பிளாக் ப்ரா. ஆமாம். அதை ஃபஸ்ட்டு நீ போடவே இல்லை, நான் தான் போட்டேன். ஆமாம், நான் தான் முதல்ல அதை போட்டு சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம்தான் அது உனக்கு சூட் ஆச்சா இல்லையானா பார்த்து வச்சேன். எப்படி நல்லா இருந்துச்சுல்ல உனக்கு? சீ, நீ போட்டது அது கருமம் அப்படிங்கிறீங்க. ஆமாம் ஆமாம், கருமம். இதில் என்னடா இருக்குது? நான் போடுறதுன்னா நீ போட, நீங்கள் மட்டும்தான் எங்களோட சட்டை பேண்ட் எல்லாம் போடுவீங்களா? நாங்கள்லாம் போடக்கூடாதா? அதெல்லாம் சரி, அதுக்குன்னு பொம்பளை பிள்ளையோட உள்ளாடைகள் எல்லாமாடா போடுவீங்க? அப்பா நான் திரும்ப சொல்கிறேன், ரேண்டமான கேர்ளோடதை போட்டால் அது தப்பு. ஆனால் இது என் பொண்டாட்டியோடதாக இருந்தால் அது தப்பு இல்லை. ஓகே, அவரோட க்ரேசினஸ் ஆன லவ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வேறு எதுவுமே உங்களால் பேச முடியல. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஆக்சுவலாக இன்ன வரைக்குமே ட்ரெஸ்ஸஸ் மாற்றலைல்ல, ஸோ டையெல்லாம் வேறு இருந்திருக்கும். வெடுக்குன்னு அதை பிடிச்சி இழுத்துட்டு ஓய் அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறாரு. ஏன்டா இவ்வளோ லவ் வச்சுட்டு இவ்வளோ அமைதியாக இருந்த? உன்னோட லவ்வை நீ முன்னாடியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடலாமே. என்னோட லவ் என்னோட பொண்டாட்டிக்கு கல்யாண கிஃப்டாக நான் கொடுக்கணும்னு நினச்சது, அதான் இப்போ சொல்கிறேன். முன்னாடியே சொல்லணும்னு நினச்சா நான் எப்போயோ சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு அதில் கிக் இல்லை, இதில் தான் கிக். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா ஜிமனா? என்னது? நல்ல நேரமாக என்னம்மான்னு தெரில, நீ வாங்கி கொடுத்த அந்த ரெட் வித் பிளாக்கு தான் போட்டிருக்கேன். அவர் அப்படியே டெக்னிக் வைடாக ஓப்பன் பண்ணிட்டு கண்ணை, என்ன சொல்கிற? அதுக்கு செட்டான பேண்டீஸ் தான் போட்டிருக்கேன். என்னடி சொல்கிற? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், கல்யாணத்துக்கு அன்னைக்கு என்ன நானே கிஃப்டாக கொடுக்குறேன்னு. ஸோ கான்ட்ராஸ்டடாக இருந்தது. அதான் போட்டேன். ஆனால் எவனுக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிக்காதடி எனக்கு அடித்த மாதிரி. அப்போது
ஐ எம் ரெடி அப்படிங்கிறாரு. இல்லை நைட்டு தான், அதுக்கெல்லாம் நீ மாற்றிட்டேன்னா ஏய் ஜஸ்ட் டோன்ட் பிரேக் த மூட் மேன், கம் ஆன் அப்படிங்கிறாரு. ஏய் தள்ளி போடா, தள்ளி போடா அப்படின்னு சொல்கிறீங்க. டபக்குன்னு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் மேலே பாஞ்சிட்டாரு. பார்த்தே ஆகணும்டி அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு உங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு. ஜிம்மன் ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுறீங்க. பட் ஸ்டில் யூ டு லைக் ஹிம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி விட்டது எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ முத்தங்கள் பரிமாற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க. ஸோ உங்களோட கைகள் அவரோட முதுகில் இருந்திருக்கும். அவரோட ஹேண்ட்ஸ் பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காலை தாண்டி அப்படியே அவரோட கை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பன் கிட்ட வந்து டபாக்கு அப்படி சொல்லிட்டு அதை பிடிச்சிருப்பார். அப்படி சொல்லி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் வந்து அதை முத்தங்களை திருப்பி கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனுஷனுக்கு அதில் ஒரு மாதிரி ஒப்சஷன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த ஃப்ராகை கட்டுறதுனா ரொம்ப பெரிய விஷயம், ஒருத்தவங்க ஹெல்ப் இல்லாமல் கட்ட முடியாது. ஸோ அப்படியே திருப்பி போட்டுட்டு பொறுமையாக இது பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ஷிமிஸ்லாம் எதுவும் பண்ணல, ப்ரேசஸ் தான் போட்டுருப்பீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அடுத்த செகண்டே டபக்குன்னு அதை வந்து முத்தம் கொடுத்துருந்துருப்பாரு. என்னென்ன பண்ணுற அப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் ஜிம்முனாவால் அவர் ஆசைப்பட்டது, அவர் வாங்கி கொடுத்தது, அதுவும் கோஇன்சிடெண்ட்டாக அதையே நீங்கள் போட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனால் எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும்? வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அப்படியே அந்த பிள்ளை வந்து உங்களுக்கு அப்படியே பாஞ்சு அங்கங்கன்னு முத்தங்கள் கொடுத்து, ஸோ ஃபைனலி அன்றைக்கி நைட்டு நடக்க வேண்டியது அன்றைக்கி மதியானமே நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ யூ டு லைக் இட், யூ டு லவ் இட், ஸோ எவ்ரிதிங். அப்படியே டயர்டில் அப்படியே படுத்துருக்கீங்க 2 பேரும். ஒரு 5 o'clock சம்திங் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினாவுக்கு உங்கள் அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. ஜிமினா என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கம்மா படுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. டே கீழே வாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா டயர்டாக இருக்குமா? டே என்னடா டயர்டாக இருக்குங்கிற, கல்யாணத்தில் நின்னதுக்கா டயர்டாக இருக்குது? மா அதெல்லாம் இல்லை, அதையும் தாண்டி வேறு டயர்டுமா அது. அடப்பாவி, ஏண்டா உன்னால் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? ஆஹா முடியாது. எப்படிம்மா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதே பெரிய விஷயம், நீ இதை வேறு எதிர்பார்க்குறிய என்கிட்ட? அதுக்கு நீயும் என்னையும் அவளையும் ரூமில் ஒரு நாள் விடாமல் இருந்திருக்கணும். தப்பு பண்ணதெல்லாம் நீங்கள் எப்போ உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அடப்பாவி, அப்போ இப்போ தாண்டா கிளம்பி வரதா உத்தேசம்? என் டார்லிங் தூங்குது அப்படி சொல்லிட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அவள் எஞ்சதுக்கப்புறம் ஃபோனை அடிச்சுட்டு அவங்க லொட்டுன்னு வச்சுட்டு, ஏங்க உங்கள் புள்ள வர மாதிரி இல்லைங்க, நைட்டு நடக்க வேண்டியதெல்லாம் சம்பவத்தை இப்போயே உங்கள் புள்ள பண்ணிடுச்சு, ஒரு வேளை அவன் ஏன் ஜீனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்க அம்மா ஆரம்பிக்கிறாங்க. இல்லடி அவன் ஏன் ஜீனா, உங்களுக்கு தான் புத்துலேருந்து பாம்பு வரவே இல்லையே வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க, கலாய்ச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயனோட அப்பா, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அவ்வளோவா நம்ம வீட்டுக்கு வராது, இப்போ வேறு ஒரு பொண்ணு வேறு வீட்டுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டே இருக்காரு. பட் கொஞ்சம் கஷ்டம் தானே, அப்பாவாக இருக்கும் ஒய்ஃபும் இல்லை. அமைதியாக முன்னாடியும் பொண்ணு வந்து விட்டுட்டு போயிருந்திருக்கும். பட் ஸ்டில் இப்போ வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டில். ஸோ இங்கே வந்து உங்களுக்கும் உங்கள் டேடி நினப்பு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டும் திரும்பவும் உங்களுக்கும் அவருக்கும் லைஃப் பிகின் ஆகி இதாகிருக்கும். மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சதும் ஜிமினா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிறாரு. அப்பாவை பார்க்கணுண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அவங்கள அழைச்சிட்டு போகிறாரு. அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் பொண்ணு வந்ததும். வாமா வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வர்றது என்ன, பார்த்துக்கிறது என்ன அப்படி இப்படின்னு. அப்பா தயவு செஞ்சு 3rd person மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கப்பா, நான் எப்பயும் போல தான்ப்பா இருக்கேன், அவரும் எப்பயும் போல தான்ப்பா இருக்கார், தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்பா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரூம்ஸில் சில திங்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் உங்களோட ரூமுக்கு போயிருப்பீங்க. இங்கே வழக்கம் போல் மாமனாரும் தென் வந்து மருமகனும் உட்காந்து அம்பட்டு நேரம் பேசுகிறாங்க. கலாய்ச்சி அப்படி சிரித்து வேறு பேசிக்கிறாங்க. அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. உங்கள் அப்பா அப்படி சிரித்து நீங்கள் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு அப்படியே அந்த சிரிப்பு சத்தம் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அப்பாடா அப்பாவுக்கு வந்து இவன் தான் பெஸ்ட்டான ஒரு மருமகன்னு சொல்லிக்கலாம். இல்லை அப்படி சொல்ல முடியாது, எனக்கு பெஸ்ட்டான ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கலாம். அப்பா சொன்னது என்னமோ உண்மைதான். இவனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் ரெக்ரெட் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே
உங்கள் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு அவங்க ஹாலில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே அந்த தூரத்துலேருந்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அவரை பார்த்து சிரிக்கிறது என்ன, அவரும் உங்கள் அப்பாவை பார்த்து சிரிக்கிறது என்ன. ஸோ அப்படியே நம்மளுக்கு அது ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்ல. எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுமாரி பார்த்து அப்படி ரசிச்சிட்ருக்கீங்க ஜிம்னாவை பண்ணுறத பார்த்துட்டு. ஸோ இங்கே ஜிம்னா ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாவும் அப்படியே உங்களோட ரூமுக்கு வரும்போது நீங்கள் குடுன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த ரூம்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ ஏதோ எடுத்து வைக்கிற மாதிரி நீங்கள் சீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் நாக்கெல்லாம் பண்ண மாட்டார். பிகாஸ் நவ் ஹீ இஸ் ஹஸ்பண்டில். ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லை. டைரெக்டாக வந்துட்டு ஓய் பண்ணட்டு என்னடி போய் எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லைடா இந்த திங்ஸ்லாம் அங்கே சுத்தமாக கிடையாது, நீ சொல்லியிருந்தா நானே எடுத்து வச்சுருந்துருப்பேன்ல. இருக்கட்டும் அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. ஐ பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்களை அந்த அந்த அலமாரியில் வந்து அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாரு. என்ன அங்கே பண்ணியாச்சு, இந்த ரூமில் ஒரு தடவை பண்ணிடலாமா? இன்றைக்கி நைட்டு பண்ணலாம். இப்போயே பண்ணலாண்டி, எங்கள் அப்பா கீழே இருக்கார்றா. அப்படியா? அப்போது எனக்கு ஒரு மொத்தா எப்போடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிம்மில் அடிச்சிருச்சு. ஒன்றுடி கொடுத்துட்டு போடி கொடுத்துட்டு போடி அப்படிங்கிறாரு. அப்படி நீங்கள் சொல்லுங்க. இதே என்ன அது சின்ன பிள்ளை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏய் லவ்வருக்கு கொடுக்குற மாதிரி நல்லா நச்சன்னு இச்சன்னு கொடுப்பியா, நீ மட்டும் எனக்கு என்னன்னு போயிட்டுருக்க முன்னாடி அர்த்தம் அது அப்படிங்கிறாரு. நச்சன்னுலாம் நைட்டு கொடுக்கலாம், இப்போ கிளம்பு, இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், என்ன மூடுக்குள்ளே கொண்டு வரேன்னு எனக்கு தெரியும், போடா அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. ஒரே நாளில் தேறிட்டாடா அவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் அப்படியே அவங்களே பார்க்குறாரு. இரு உன்னை நான் எப்படி அடக்கி காட்டுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் போடுறாரு. அது டக்குன்னு உங்கள் பாப்பா பார்க்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த ரூமை விட்டு வெளில வந்துட்டீங்க. என்னது அப்படி சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ஜிம்மினா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறத பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே அந்த டோர்லேருந்து எப்படியே எட்டி பார்த்துட்டு கேட்கல அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வீடியோ கால் பண்ணுறாரு. நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க. என்னது ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு வீடியோ காலே சொல்கிறாரு. கேட்கல. அப்போ ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாரு. என்ன அப்போ ஓகே, என்ன அப்போ ஓகே, அப்போ மட்டும் ஓடி ஓடி வந்தா இப்போ என்ன ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா, அதான் நீ வந்துட்டு எனக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஏறக்குறைய அவருக்கு கிட்டக்கு வந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே சென்ஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எங்கேயோ பார்க்குறீங்க. ஓய் அப்படிங்கிறாரு. என்ன ஐ லவ் யூ. கேட்கல. அப்படி சொல்லிட்டு அவருக்கு அப்படியே சிரிப்பு வருது. நீங்களே வேடிக்கிட்டே பொறுமையாக கிட்டக்கு போயிட்டு ஏதாவது சொன்னியா? ஏதோ சொல்லையே, நீ ஏதோ சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. என்ன சொன்ன? நான் எதுவும் அப்படி சொல்லலையே. ஏய் சொன்ன, நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அந்த மனுஷன் டக்குனு உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் இடுப்பில் அந்த மனுஷன் கை வச்சுட்டு ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ தி மோஸ்ட் அப்படிங்கிறாரு. கேட்கல. ஏய் கேட்கலையா? கேட்கல. எனக்கு தெரிஞ்சு போச்சுடி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாரா, அந்த இது இருக்கும்ல, அந்த வால் இருக்குல்ல, அந்த வாலில் அப்படியே டக்குன்னு உங்களை லே பண்ணிவிட்டு அரசல் முத்தம் கொடுத்துட்டு லவ் யூடி பொண்டாட்டி, இப்பயும் கேட்கலையா அப்படிங்கிறாரு. லைட்டாக கேட்குது, ஏதோ மனவரன் மட்டும் கேட்குது, பட் ஃபுல்லாக கேட்கலையே. ஏன் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட கை அப்படியே பொறுமையாக அவங்க தைஸ்கிட்ட வந்து ஏய் அப்படிங்கிறீங்க. கேட்கல, இரு கேட்க வைக்கிறேன், இரு இரு இருடி, எனக்கு இது கேட்கல, அதாண்டி கேட்க வைக்கிறேன் இரு அப்படிங்கிறாரு. கேட்டுடுச்சு. என்ன நான் பேசவே இல்லை, எப்படி ஒன்று கேட்டிருக்கோம்? இல்லை நீ பேசுறது எனக்கு கேட்டுச்சு, நிஜமாக கேட்டுச்சு. லவ் யூ தானே சொன்ன ஜிம்மினா, எனக்கு கேட்டுச்சு. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லடி, இரு கொஞ்சம் அமைதியாக நானே கேட்க வைக்கிறேன். நீங்கள் டக்குன்னு அந்த ஜிம்மினோட ஹேண்ட் அப்படியே டபக்குன்னு பிடிச்சிட்டு அவரை லாக் பண்ணிட்டு ஏய் என்னடா என்ன என்ன அப்படியே மிரட்டுறியா? எங்களுக்கும் பண்ண தெரியும், நாங்களும் தெரியாமல் கிடையாது. சும்மா இந்த பொம்பளை பிள்ளையாச்சே கொஞ்சம் அடக்குடக்கமாக இருப்போமேன்னு இருக்கேன். ஓகே
இல்லைனா நான் இந்த மாதிரி ஆளே கிடையாது. ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க. கேட்கல அப்படிங்கிறாரு ஜெமினா. கேட்காது, எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட அந்த நிப்பிள் இருக்குல்ல பிடிச்சி இப்படி பிடிச்சி ஒரே இழு. ஓ வலிக்குதுடி, கேட்கல, கேட்குது கேட்குது வலிக்குது, கேட்காதுடா உனக்கு இருறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடுப்பை கேட்குறீங்க. வலிக்குதுடி, கேட்குதுடி, சத்தியமாக கேட்குதுடி, 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 கேட்குதா வலிக்குதா ரெண்டும் தாண்டி முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரண்டர் ஆகிட்டாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மினாக்கு அழகாக ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு முதல் வந்துட்டு லவ் யூ அப்படிங்கிறீங்க. லவ் யூ டு வயன். ஆனால் கேட்கலங்கிறது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாரு. இருக்கும் இருக்கும் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டு போகிறீங்க. எங்கே பாரு புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டாமல் போனால் என்ன அர்த்தம்? புள்ள யாரு? நான் தான். என்ன தானே கிள்ளி எப்போ பாரு நெஞ்சில் இடுப்பில் பாரு பிங்காக இருக்குது. தொட்டில் ஆட்டாமல் போகக்கூடாது. நானே தொட்டில் ஆட்டுறேன் அடிச்சுட்டு வெட்டுக்கிற அந்த மனுஷன் அங்கே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இது ஒரு ஹாப்பி எண்டிங் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த எஃப்எஃப்ல எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ஒன் ஷாட்லேயோ இல்லை வேறு ஒரு எஃப்எஃப்லேயோ பார்க்குறேன். நியூ பாய்ஸ் அங்கே சூப்பர்லாம் கெட்